இவாளோட பிரார்த்தனை எல்லாம் ஸ்ரீவத்சம் ஃபேஸ் 2 கௌஸ்துபம் ரிட்டையர்மெண்ட் கம்யூனிட்டி நன்னா வரணும்ன்றது தான். ஸ்ரீவத்சத்துல இப்போ எங்களுக்கு கிடைக்கிற மனசு நிம்மதியும் திருப்தியும் ஸ்ரீவத்சம் ஃபேஸ் 2 கௌஸ்துபத்துல நிச்சயமா கிடைக்கும். நாங்க இப்போ அனுபவிச்சிருக்கிற பக்தி பரவசத்தையும் கலை நிகழ்ச்சிகளையும் நீங்க நிச்சயம் கௌஸ்துபத்துல அனுபவிக்கலாம். குட் ஈவினிங், நமஸ்காரம். இந்த சூடான மாலை பொழுதில் இந்த கூலான பிரேமி கேந்திரத்தில் உங்களை எல்லாரையும் சந்திக்கிறதுல, என்னோட அமெரிக்க பயண எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிக்கிறதுல ரொம்ப பெருமைப்படுறேன். சார் சீதாராம் சாரை ஒரு வார்த்தை சொல்லி ஆரம்பிக்கிறபடி ரிக்வெஸ்ட் பண்ணுறேன். நமஸ்காரம். அனைவருக்கும் இனிய நல் மாலை வணக்கங்கள். நம்ம சுவாமிநாதன் சாருடைய எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரெசன்டேஷன் அப்படின்னாலே ஒரு ஆர்வம் வந்துவிடும். ஏனென்றால் அவருடைய புகைப்படங்களை அடியேன் ஒளி ஓவியம் என்று குறிப்பிடுவதுண்டு. அந்த வகையில் அவருடைய ஒவ்வொரு படமும் ஒவ்வொரு கதை சொல்லும். ஸோ அதிகப்படியான நேரத்தை நான் எடுத்துக்கொள்ளாமல் அவருடைய அற்புதமான ஒளி ஓவியங்களை உங்களைப் போல் அடியேனும் கண்டு மகிழ ஆவலாக காத்திருக்கிறேன். எனவே அவரை அதனை நமக்கு வழங்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. மிக்க நன்றி சார். இந்த கடந்த ஒரு வருஷத்தில் ஒரு 3 முறை அமெரிக்கா சென்று வந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸை உங்களோட ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன். முதல் தரம் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் 2022 போனது. ஒரு ஃபேமிலி ட்ரிப்பு. எங்களோட குழந்தைகள், பேர குழந்தைகள், பேத்தி குழந்தைகள், அப்புறம் பொண்ணு பிள்ளை அவங்க இருக்கிற இடத்துக்கு போனோம். செகண்ட் டைம் டிசம்பர் ஜனவரியில் ஒரு 10-15 நாள் ட்ரிப்பு. அது ஒரு எமர்ஜென்சி விஷயமா அர்ஜென்ட்டாக போக முடியாது. அதுவும் ஃபேமிலி ஓரியன்ட் தான். தேர்ட் ட்ரிப்பு இப்போது இந்த மாதம் ஆரம்பத்தில் ஒரு 10 நாள். அது வந்து பியூர்லி ஃபோட்டோகிராஃபி ஒர்க் ஷாப்பு. அது டெடிக்கேட்டட் ஃபோட்டோகிராஃபி ஆக்டிவிட்டி. ஒரு 10 நாளைக்கு அதுக்கு போக முடியாது. இந்த 3 வந்து நான் 2 பார்ட்டாக பிரிக்கிறேன் இன்னைக்கு ப்ரெசன்டேஷனில். ஒன்று வந்து ஃபேமிலி கனெக்டட், நம்ம எங்களோட ஃபேமிலிக்காக போனது. ரெண்டாவது ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபி ஒர்க் ஷாப்புக்காக போனது அப்படின்னு 2ஆக பிரிக்கிறேன். ஸோ அந்த 2 பார்ட் 1 பார்ட் 2ங்கிறத காமிக்கிறேன் குயிக்காக. ஸோ இப்போது ஆரம்பத்தில் அதுக்கு முன்னாடி நம்ம ட்ராவல், இதெல்லாம் ஆல் தீஸ் திங்ஸ் ஆர் ரிலேட்டட் டு கம் அண்ட் ட்ராவல். ட்ராவல்னா என்ன அப்படின்னு ஒரு கொஸ்டின் உங்களுக்கே போஸ்ட் பண்ணுறேன். ட்ராவல்னா என்ன ஜெயாமான் சொல்லுங்க. why do people travel? 1 2 3 4 நிறைய கேட்டகரி, நிறைய விஷயத்துக்காக ட்ராவல் பண்ணுறோம். 1 என்ஜாய் த சரௌண்டிங்ஸ். குட். மனமாற்றம், அதுவும் என்ஜாய் த சரௌண்டிங்ஸ், என்ஜாய்மெண்ட்டில் வரும். ஸோ நானே சொல்லிடுறேன், பிஸ்னஸ்ஸு ஒர்க்குக்காக நம்ம வேலையில் ஆக்டிவாக இருக்கும்போது நிறைய தரம் போயிருக்கோம். அதுவும் ட்ராவல், அது ஒர்க்கு பிஸ்னஸ் ஆக்டிவிட்டினால. ரெண்டாவது ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஃபேமிலியை மீட் பண்ண போகிறோம். நம்மளோட ஃபேமிலி வந்து இந்தியாவுக்குள்ளே, வெளியில் ஹைதராபாத், டெல்லி, பெங்களூரில் இருக்கலாம், ஆர் யூஎஸில் இருக்கலாம், யூரோப்பில் இருக்கலாம். அதுக்காக போகிறோம். நம்ம எல்லாருமே போகிறோம். இங்கே இருக்கிற அத்தனை பேரும் போயிட்டு இருக்காங்க. அதையும் நம்ம பார்த்துட்டுருக்கோம். அது ஃபேமிலி ரிலேட்டட். 2 3 அதுக்கப்புறம் அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸுக்காகவும் ஒரு கல்யாணத்துக்காக போகிறோமோ, ஃப்ரெண்ட்ஸை பார்க்குறதுக்கு போகிறோமோ, அதுவும் ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் மீட்டு.
மூணாவது பிளேசஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். இப்போ இங்கேருந்து சிம்லா, ஹரித்வார், ரிஷிகேஷ், கொடைக்கானல், ஊட்டி, அது மாதிரி பிளேசஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இந்தியாக்குள்ளே போகிறோம். ஆர் அவுட் சைட் ஆஃப் இந்தியா, யூரோப் போகிறோம், அமெரிக்கா போகிறோம், ஆஸ்திரேலியா போகிறோம். அது மாதிரி பிளேசஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை பார்க்கணுன்னு சுற்றி பார்க்குறதுக்காக சுற்றுலாவாக போகிறோம். அது ஒரு டைப் ஆஃப் ட்ராவல். கடைசியில் ஃபோட்டோகிராஃபி இன்ட்ரெஸ்ட்டு. அது என்ன மாதிரி சில பேர் பேஷனேட் சீரியஸ் ஃபோட்டோகிராஃபர்ஸ், ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபர்ஸ், ஃபோட்டோகிராஃபிக்குன்னே போகிறது இது. அது 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 ஒரு அது ஒரு சீரியஸ் ஃபோட்டோகிராஃபி. அதுதான் நான் கடைசியாக இந்த மாதம் ஆரம்பத்தில் பண்ணது. இந்த மோஸ்ட் ஆஃப் த ட்ராவல் கம் அண்டர் தீஸ் 4 கேட்டகரிஸ். நீங்கள் சொன்னது எல்லாமே இதுக்குள்ளே தான் இருக்கும். இப்போது அந்த பார்ட் 1 ஃபேமிலி விசிட்டு நான் போனது சிகாகோ அண்ட் பாஸ்டன் ஏரியா. என்னோடய சன் இருக்கிறது பாஸ்டன் ஏரியா, சிகாகோவில் என் பொண்ணு இருக்கிறது. அவங்களுக்காக ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் அந்த சமயத்தில் போனது ஒரு ட்ரிப்பு. அப்புறம் ஒரு ஷார்ட் ட்ரிப்பு டிசம்பர், ஜனவரியில் போனது, இந்த 2 ட்ரிப்பும். அதுக்கப்புறம் பார்ட் 2 இந்த மாதம் ஏர்லியராக போனது, 10 நாளைக்கு போனோம். அது வந்து ஒர்க் ஷாப், ஃபோட்டோகிராஃபி ஒர்க் ஷாப்புக்காக போனது ஸ்பெசிஃபிக்காக. அது யோசிமெட்டின்னு ஒரு கலிஃபோர்னியாவில் ஒரு வேலைக்கு போனேன். இந்த 2ஐயும் பற்றி தான் இன்றைக்கி கவர் பண்ண போகிறோம். இந்த மோஸ்ட்லி என்னோட ஃபோட்டோகிராஃபி டிஸ்பிளேஸ் அரவுண்ட் தீஸ் பிளேசஸ், சிகாகோ, பாஸ்டன், போர்ட்லேண்ட் அண்ட் யோசிமெட்டி இன் திஸ் ஏரியா, ஈஸ்டர்ன் பார்ட் அண்ட் வெஸ்டர்ன் பார்ட். ஃபஸ்ட் பார்ட்டில் ஆரம்பிக்கிறப்போ அது ஜூன் லாஸ்ட் இயர், ஜூன் டு அக்டோபர் 1, டிசம்பர் டு ஜனவரி 1. அப்போது ஃபேமிலி விசிட்டு. அப்போ என்னோடய ஒய்ஃப் சொன்னால் இது மாதிரி இந்த வாட்டி நம்ம மெயினாக குழந்தைகளோடு இருக்க போகிறோம், பேரன் பேத்திகள், பிள்ளைகள், பொண்கள் அவங்களோட இருக்க போகிறோம். இந்த சமயத்தில் நீ கேமரா தூக்கிட்டு கண்ட இடத்துல சுற்றின்னு இருக்கக்கூடாது. ஸோ அதனால் ட்ரை டு ஸ்பெண்ட் மோஸ்ட் ஆஃப் த டைம் வித் த சில்ட்ரன் அப்படின்ட்டு. ஸோ அதனால் நான் இந்த வாட்டி என்ன பண்ணேன், ஒரு கேமரா ஒரு லென்ஸ் அதான் எடுத்துன்னு போனேன். இருந்தாலும் என்கிட்ட இருக்கிற ஒரு ஃபோட்டோகிராஃபர் அண்ட் ஃபோட்டோகிராஃபிங்கிற ஒரு போர்ஷனை அமுக்க முடியாது. அது எங்கேயாவது ஒரு பக்கத்தில் ஒளிஞ்சின்னு இருக்கும், வெளியில் வரதான் துடிக்கும் அது. ஸோ பட் ஸ்டில் ஐ மேனேஜ் டு ரெஸ்பெக்ட் மை ஒய்ஃப்ஸ் ரிக்குவயர்மெண்ட். 1 கேமரா 1 லென்ஸ் வச்சுட்டு மினிமம் நம்ம கேமராக்காக அலையாமல் குழந்தைகள் பசங்களோட இருக்கிற மாதிரி பிளான் பண்ணோம். ஸோ இப்போது நிறையா ஆரம்பத்தில் நான் சில பிக்சர்ஸ்லாம் செல்ஃபோனில் எடுத்தது காமிக்கிறேன். இதெல்லாம் செல்ஃபோனில் எடுத்தது ஆரம்பத்தில். எதுக்காக சொல்ல வரேன்னா, செல்ஃபோனில் நல்லா எடுக்கலாம் பிக்சரை. நிறைய பேர் எடுக்கிறோம். நம்ம எல்லாம் ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸு இது மாதிரி கேஷுவலாக போகும்போது, ஒரு சைட் சீயிங் பிளேஸுக்கு போகும்போது கேஷுவலாக எடுக்கும்போது செல்ஃபோனில் எடுக்கிறோம். செல்ஃபோனில் இந்த பிக்சர் இதில் வந்து ஒரு 7 படத்தை நான் ஒரே இதில் போட்டிருக்கேன். ஃபோக்கஸ் சரியாக இருக்கா பாரு விக்ரம்? 7 படத்தை ஒரே பேஜில் போட்டிருக்கேன். பட் ஜென்ரலி எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த செல்ஃபோனில் எடுக்கும்போது எல்லா பேசிக் ரூல்ஸ் கேமரா, ப்ரொஃபஷனல் கேமராக்கும் செல்ஃபோனுக்கும் ஒன்று தான். லைட் பிளேஸ் இம்பார்ட்டன்ட் ரோல். லைட் கேன் மேக் ஆர் பிரேக் அ பிக்சர், அ சினாரியோ. அப்போ நல்ல லைட் வேணும். சப்ஜெக்ட் எதை நீங்கள் வந்து எடுக்கிறீங்களோ, அது குழந்தைகளாக இருக்கலாம், உங்கள் பொண்ணு பிள்ளைகளாக இருக்கலாம், ஆர் ஒரு மலையாக இருக்கலாம், ஒரு ட்ரீயாக இருக்கலாம், லேக்காக இருக்கலாம். அந்த சப்ஜெக்டை வந்து ஃபோக்கஸ் பண்ணும். சப்ஜெக்ட் வந்து ஷுட் ஃபில் த ஃப்ரேம், அதான் சொல்லுவோம். சப்ஜெக்ட் ஷுட் ட்ரா த அட்டென்ஷன் ஆஃப் த வியூவர். அது ரொம்ப முக்கியம். அது விளையாட்டாக இருக்கலாம், பார்ட்டியாக இருக்கலாம், வீட்டில் 4-5 பேர் சேர்ந்து குழந்தைகளோடு விளையாடலாம். எந்த சீனாக இருந்தாலும் சப்ஜெக்ட் ஷுட் பி ஃபில்ட் இன். இப்போ இந்த படம் வந்து என்னோடய பேத்தியோடு இருக்கேன். ஸோ இதில் வேறு ஒன்றும் இல்லை. இதில் நானும் என் பேத்தி தான் இருக்கோம். இதில் வந்து என்னோடய டாட்டர், ஒய்ஃபு, மற்ற பக்கத்தில் இருக்கிற நேபர் ஃபேமிலி, அவங்க ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலி, அவ்வளோதான் இருக்குது. வேறு யாரும் கிடையாது இதில். இந்த ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி அவன் குக் பண்ணுறான் எங்களுக்காக. மைக்கேல்னு அனதர் ஃப்ரெண்டு, அவங்க இதெல்லாம் என்னோடய டாட்டர்ஸ் ஃப்ரெண்டு ஃபேமிலி. இதெல்லாம் இங்கே அவங்களோட பார்ட்டி, அவங்களோட ஆனுவல், அவங்க காலனி ஆனுவல் ரெக்ரியேஷன் டைம். இதே மாதிரி என்னோட ஒரு நாள் சம்மர் ஈவினிங்கில் வெளியில் ரெக்ரியேஷன் ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்து சாப்பிட்றோம். என்னோட பேரனோட 16th பர்த்டே. ஸோ மெயினாக இஃப் யூ லுக் இன் டு தீஸ் பிக்சர்ஸ், எதுக்காக நம்ம எந்த பர்பஸ்க்காக நம்ம பிக்சர் எடுக்கிறோமோ அதுதான் அங்கே ஹைலைட் ஆகணும். இந்த படம் 16th பர்த்டே ஆகுதுன்னா அவ்வளோதான் அது இருக்குது. இந்த இடத்துல நாங்கள் வெளியில் ஒரு பார்ட்டியில் இருக்கோம்னா அதுதான் அங்கே இருக்குது. இங்கே வந்து இவன் சமைக்கிறான், இவன் அம்மா அவனும் சேர்ந்து எங்களோட ஃப்ரெண்ட்ஸு அவன் பண்ணுறான்னா அதுதான் அங்கே இருக்குது. ஸோ இதில் மெயினாக லைட்டு இம்பார்ட்டண்ட், ஃபோக்கஸ் இஸ் இம்பார்ட்டண்ட். அதில் வந்து க்ளோஸ்னஸ் ஆஃப் த சப்ஜெக்ட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட், கிளாரிட்டி இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அதுதான் முக்கியமாக. இது மாத்திரம் நீங்கள் எதுக்காகனா, செல்ஃபோனில் நம்ம நிறையா எடுக்கிறோம்,
ஒரு சில பாயிண்ட்டை நம்ம மனசில் வச்சுன்னு எடுத்தால் நல்லா வரும். இது வந்து அடுத்தது சரி நான் கண்டினியூங் அந்த ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி விசிட்டில் யூ கம் அக்ராஸ் மெனி திங்ஸ். அங்கே வந்து ஈவினிங்கில் ஹவு க்ளோஸ் யூ ஆர் உங்கள் அந்த சிகாகோவில் வந்து என்னோட டாட்டரோட ஃபேமிலி அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஆர் வெரி வெரி க்ளோஸ். நான் வந்து அதை விட மாட்டாங்க. இந்தியாவிலேருந்து வந்திருக்கேன்னு உடனே எனக்காக ஒரு பார்ட்டி, ஒரு சாப்பாடு, ஒரு குஷி, டான்ஸ் எல்லாம். இவர் பக்கத்தில் இருக்கிற மைக்கேல் இவங்கெல்லாம் நேபர்ஸ். உடனே பார்த்தேன். ஸோ இவர் மைக்கேல்னு ஒரு இன்ட்ரெஸ்டிங் பர்சன், ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டார் எங்களோட. நாங்கள் என்ன இன்வைட் பண்ணி ஸ்பெஷலாக பார்ட்டி கொடுக்கும்போது என்னோடய டாக்டர் ஒரு இந்தியன் மியூசிக் போட்டால் அதுக்கு அவன் இஷ்டத்துக்கு டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டான். அதே மாதிரி நீங்கள் யூ கேன் ஆல்சோ டீச் தம் த மியூசிக். ஸோ அவங்க வந்து போர்ச்சுகீஸ் ஆரிஜின் பட் செட்டில் இன் யூஎஸ். ஸோ அது மாதிரி அவங்க வெரி டான்ஸ் லவர்ஸ். அவங்க எப்போதுமே ஒரு பப்ளியாக இருப்பாங்க. ஸோ அவங்களோட மியூசிக்கு நீங்கள் டான்ஸ் ஆடலாம். போர்ச்சுகீஸ் சாங். ஸோ இது மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்லி நேபர்ஹுட் இருக்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் உங்களோட ட்ராவல், உங்களோட ஸ்டே அவுட் சைட் ஆஃப் கண்ட்ரி. அனதர் செல்ஃபோன் பிக்சர்ஸ், குரூப் ஆஃப் செல்ஃபோன் பிக்சர்ஸ் அகெயின் ஹைலைட்டிங். என்னோட ரிலேட்டிவ், என்னோட சிஸ்டர்ஸ் டாட்டர், என்னோட சன், அவள் ஒய்ஃபு, நான், என் ஒய்ஃப், இவங்க இந்த குழந்தைகள் ஃபேமிலி எல்லாம். ஸோ இந்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இஸ் நீங்கள் எதை எடுக்கிறத இது பண்ணுறீங்களோ அதுதான் அந்த சப்ஜெக்ட் ஷுட் ஃபில் த ஃப்ரேம். தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் and should be in focus, should be in good light. Basic rules are same. கொஞ்சம் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி கான்சன்ட்ரேட் பண்ணால் நல்ல பிக்சர் எடுக்கலாம் செல்ஃபோன், கவலை இல்லை. ஸோ இது என்னோட இன்ட்ரெஸ்டிங் பிக்சர். இதை காமிக்கணும். நாங்கள் போன போது லாஸ்ட் டைம் இந்த மாதம் ஏர்லி மந்த் போனபோது என்னோடய டாக்டர் வீட்டில் 2 குழந்தைகள். அது என்ன பண்ணுன்னா சாட்டர்டே தான் அவங்களுக்கு சினிமா பார்க்குறதுக்கு அலவுடு, மூவி டைம். கார்ட்டூனோ அவங்க பிக்சர்ஸ் என்ன பார்க்குறதுக்கோ 1 hour ஈவினிங் 5 o'clock. ஸோ நான் சொன்னேன் 5 o'clockனா எனக்கு டின்னர் ரெடி பண்ணிவிடு, நான் அப்படியே சினிமா காமிச்சுட்டு சாப்பாடு கொடுத்துட்றேன்ட்டு. ஸோ டின்னர் 5 மணி 5:30 மணிக்கு சப்பாத்தி அண்ட் சம் பொட்டேட்டோ பேட்டி அண்ட் சம்திங் டிக்கா சம்திங் லைக் தட் அதை ரெடி பண்ணி அந்த சினிமா போட்டோன்னா ஜோம்பி மாதிரி ஆன்னு பார்த்துட்ருக்கோம் 1 மணி நேரம். அதை அப்படியே 2யும் பக்கத்தில் உட்காந்து வச்சுட்டு அப்படியே கொடுத்துட்டே இருந்தால் அதுக்கு சாப்பாடு உள்ளே போகிறதே தெரியாது. 2 சப்பாத்தி சாப்பிட்டுட்டு சத்தம் போடாமல், அப்பா நீ இங்கே இருந்துன்னு இதே பண்ணிட்டுறேன் அப்படிங்கிறா வருஷம் முழுக்க. ஸோ பட் அது மாதிரி அந்த ஸோ கெட்டிங் திருப்பி அதை சொல்கிறதுக்கு விரும்புகிறேன். செல்ஃபோனில் நம்ம நிறைய எடுக்கிறோம், நிறைய இடத்துக்கு போகிறோம். சிம்பிள் தீஸ் 5-6 பாயிண்ட்ஸ் மனசுக்குள்ளே வச்சுருந்தா நல்லா எடுக்கலாம். அவைலபிலிட்டி ஆஃப் குட் லைட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். லைட் மேக்ஸ் ஆர் பிரேக்ஸ் அ பிக்சர். ஃப்ரண்ட் லைட்டிங்னு இட்ஸ் ஆல்வேஸ் யூ ப்ரிஃபர் த லைட்டு. ஒரு சப்ஜெக்ட் இங்கே நிற்குது இவங்களை எடுக்க போகிறீங்கன்னா லைட் இந்த பக்கத்துலேருந்து உங்கள் கேமரா பின்னாடிலேருந்து வரும்போது டார்ச் லைட்டை மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்கிறது, அதான் ஃப்ரண்ட் லைட்டிங். அது மாதிரி உங்களுக்கு சான்ஸ் கிடச்சின்னா யூஸ் த சான்ஸ். அவாய்ட் அன்வான்ட் டிஸ்டர்பிங் எலிமெண்ட். சுற்றி வர அன்னெசரியாக உங்களுக்கு எதை ஃபோக்கஸ் பண்ணணுமோ அதை மாத்திரம் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். சுற்றி வர கண்டது, கிழிஞ்ச துணி, குப்பை தொட்டி, ஏதாவது உடஞ்ச லாரிகள் அதெல்லாம் இருக்கிறதா அவாய்ட் பண்ணுங்கள். யூ கேன் டூ. அவாய்ட் பண்ணுறது நீங்கள் இன்னும் கொஞ்சம் தள்ளி நிற்கிறது, ஆங்கிள் ஆஃப் த வியூவிங் ஆங்கிளை மாற்றினா போகிறோம், எல்லாம் கரெக்டாக வந்துடும். ஃபில் த ஃப்ரேம். ஆல்வேஸ் வி டெல் தம் கெட் க்ளோஸ் டு த சப்ஜெக்ட். சப்ஜெக்ட் கிட்ட ஆஸ் மச் as possible கெட் க்ளோஸ் டு த சப்ஜெக்ட். ஃபில்லிங் த ஃப்ரேம்னு பேர் அது. ஸோ தட்ஸ் வாட் அதுதான் உங்களுக்கு ஹைலைட் பண்ணோம். கீப் த சப்ஜெக்ட் இன் குட் ஃபோக்கஸ் அண்ட் ஷார்ப்னஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கடைசியில் ஷூட் ஐ லெவல். என்னோட ப்ரிஃபரன்ஸ் அதுதான். வென் ஐ ஷூட் சம்திங், குழந்தைகளாக இருக்கும்போது குழந்தைகள் துப்புனோடு 2 அடி இருக்கும், 1.5 அடி இருக்கும். நீங்கள் இங்கேருந்து இப்படி எடுத்தால் எனிதிங் விச் இஸ் க்ளோசர் டு த கேமரா அப்பியர் லார்ஜர். க்ளோசர் டு த கேமரா என்ன ஆகும்னா மண்டை தான் இருக்கும். மண்டை பெருசாக தெரியும், கால் துக்குனியோட தெரியும். ஸோ யூ கோ டவுன் டு த ஐ லெவல் அண்ட் சி பேரலல். உங்களோட ஃபோக்கல் பிளேனோ
அந்த சென்சார் பிளேனோ பேரலாக இருக்கும்போது பியூட்டிஃபுல்லாக வரும். சிம்பிள் டெக்னிக்ஸ், ஒன்றும் பெரிய விஷயம் இது இல்லை. இது வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஹையர் லெவல் ஃபோட்டோகிராஃபி. இது சின்ன குழந்தை, 1 மாத குழந்தை என்னோடய பேத்தி பிறந்த போது அதை எடுக்கும்போது நீங்கள் இந்த க்ரைட்டீரியாலாம் மீட் பண்ண முடியாது. அது வெளிச்சத்துக்கு வேணும், ஃப்ரண்ட் லைட்டிங் வேணும், அதெல்லாம் பண்ண முடியாது. வீட்டுக்குள்ளே தான் இருக்கும். சேஃப்டி இஸ் இம்பார்ட்டன்ட். 1 month 2 months இருக்கிற லைட்டில் எப்படி எடுக்கிறதுன்னு. ஸோ யூ நீட் அ பெட்டர் எக்யூப்மெண்ட் ஃபார் தேட். கொஞ்சம் அது வந்து லோ லைட் ஹேண்டில் பண்ணுறது எப்படி இருக்குங்கிறது, ஆர் ஐஎஸ்ஓலாம் நான் ஹேண்டில் பண்ணோம். அண்ட் குயிக்காக அதுக்கு ஷட்டர் ஸ்பீடு, பர்ஸ்ட் மோடுன்னு பேர், தேர் ஆர் ஃபியூ ஃபீச்சர்ஸ். அதெல்லாம் இருந்தால் ரொம்ப ஈஸியாக எடுக்கலாம் இதை. பட் ஏன்னா குழந்தைகள், ஹியூமன் எலிமெண்ட்ஸ் ஆல்வேஸ் இன்ட்ரெஸ்டிங் சப்ஜெக்ட். ஆல்வேஸ் தே ஆர் ஆல்வேஸ் ஃபுல் ஆஃப் இமோஷன் அண்ட் எக்ஸ்ப்ரெஷன்ஸ். ஸோ அதை நம்ம கேப்சர் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ இந்த 2 டாபிக் கவர் பண்ண போகிறேன் இன்றைக்கி. டாபிக் 1 ஆரம்பிச்சுட்டு டாபிக் 2. ஸோ மெயினாக பார்ட் 1 Chicago city downtown metro, and then part 2 is going to be serious photography, landscape photos. Part 1 I'm going to most of the part Chicago, Boston and Portland area la eduthirpen. So first இது சம்மர் டயத்தில் ஆரம்பிக்கிறேன். சம்மர் டயத்தில் போன போது லாஸ்ட் இயர் ஜூன் எண்ட் ஆஃப் ஜூன் மிட் ஜூன் போன போது நல்ல சம்மரில் ஷிகாகோ இஸ் a vibrant city. நீங்கள் இப்போ யாராவது போயிருந்தால் தெரியும் உங்களுக்கு. சம்மர் டயத்தில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், பிஸியாக இருக்கும். பீப்புள் வில் பி கம்மிங் ஃப்ரம் ஆல் ஓவர் த வேர்ல்டு. யூரோப்லேருந்து நிறைய பேர் வருவாங்க, யூஎஸ்லேருந்து நிறைய பேர் வருவாங்க. ஸோ அப்போ வந்து நிறையா விஷயங்கள் நடக்கும், மேளாக்கள், நம்ம ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி. டேஸ்ட் ஆஃப் ஷிகாகோன்னு ஒரு இடத்துல ஒரு பார்க்கில், மில்லினியம் பார்க்கில், அப்போது டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபுட், அவங்க ஃபுட்டெல்லாம் நம்மளால் சாப்பிட முடியாது, பட் சம் ஏஷியன் செக்ஷன் இருக்கும். ஸோ அந்த மாதிரி சமயத்தில் கூட்டம், அந்த மாதிரி சமயத்தில் எடுத்து காமிக்கிறேன். அதை ஜஸ்ட் ஒரு கேப்ஷன் மாதிரி. ஐ வில் கிவ் யூ அ டேஸ்ட் ஆஃப் ஷிகாகோ as much as possible. சம்மர் டயத்தில் கலர்ஃபுல் ஃப்ளவர்ஸ், டியூலிப் ஃப்ளவர் எங்கே பார்த்தாலும் ரோடு முழுக்க வச்சுருப்போம் அந்த டிவைடிங் ஜோனில். யூ கேன் see the Chicago's classic architecture, historic buildings surrounded by the modern structures பின்னாடி. அதுதான் அந்த ஊரோட விசேஷம். இது கூலிங் ஆஃப் சம்மர் டைம் ஷிகாகோவில். ஐ லைக் ஐஸ்கிரீம். ஸோ ரொம்ப ரொம்ப தாகமாக இருக்கும், ரொம்ப சம்டைம்ஸ் இட்ஸ் குவைட் ஹாட். இந்த மாதிரி வேன்ஸ் மூளைக்கு மூலம் நிற்கும். ஐஸ்கிரீம் ஐ லைக் தட் சாக்லேட், வாட் இஸ் தட், வெனிலா சாக்கோபார், வெனிலா சாக்கோபார், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் சாக்லேட். இதில் வந்து இதான் அகெயின் செல்ஃபோன் பிக்சர், ஜஸ்ட் ஃபில்லிங் த ஃப்ரேம். அதில் நான் இருக்கேன் கன்சியூமர், இவன் இருக்கான் விற்கிறவன். ஸோ ஹீ இஸ் லுக்கிங் அட் மீ. அவன் என்ன நான் சாப்பிட்றது பிடிச்சி சாப்பிட்றேன்னா நல்லா இருக்கான்னு அவன் கேட்குறான். திருப்பி நான் சாப்பிட்டுட்டு சொல்லணும், நல்லா இருக்கடா அப்படின்ட்டு. இந்த ஐஸ்கிரீம் $2 கூட்டத்தில், யாரும் கூட்டம் இல்லாத சமயத்தில் இருந்தால் $2 வைப்போம். கூட்டமாக இருக்க ஆரம்பிச்சுட்டுனா $5 வரைக்கும் போகும் அது விலை. ஸோ அது அந்த ஐஸ்கிரீம் ஷாப். ஆர் யூ கேன் கூல் ஆஃப் வித் என்னோட பிரதர், என்னோட பிரதர் ஷங்கர் இங்கே கூட வந்திருக்காரு லாஸ்ட் இயர். அவர் சிகாகோ வந்தபோது யூ கேன் கூல் ஆஃப் வித் கிளாஸ் ஆஃப் பியர் ஆர் சம் ஃப்ரூட் ஜூஸ் ஆர் சம்திங். இந்த சம்மர் டயத்தில் ரெஸ்டாரண்ட்லாம் வெளியிலேயே உட்காந்து சாப்பிட்லாம், அந்த மாதிரி டயத்தில் இருக்கும். தென் எல்லாருமே சம்மர் டயத்தில் வெளியில் வந்துடுவாங்க, எஸ்பெஷலி ஆன் வீக்கெண்ட்ஸில். பீச், திஸ் இஸ் த பீச் இன் ஷிகாகோ. பீச்னா இது வந்து லேக் மிஷிகன். அதனோட சைஸ் வந்து லார்ஜர் தேன் மெனி ஆஃப் த சீஸ் அரவுண்ட் த வேர்ல்டு. ஆனால் அதுக்கு லேக்குன்னு பேர் எதுக்கானா ஃப்ரெஷ் வாட்டர். அது அந்த வாட்டர் வந்து ஃப்ரெஷ் வாட்டர், அதனால் அதுக்கு லேக் தான், லேக் மிஷிகன் தான் பேர். ஈவன் தோ இட்ஸ் அ ஹியூஜ் வாட்டர் பாடி. இதில் எல்லோரும் விளையாடுறது எப்படி இருக்கும்னா, அவங்க வேலையை காமிப்பாங்க. திஸ் கேர்ள் இஸ் பிளேயிங் வித் அ டாக். திஸ் கைண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்டிங் சீன் உங்களை சுற்றி நிறைய நடக்கும். அதான் நான் சொல்ல விரும்புகிறேன். நிறைய இடத்துல திருப்பி சொல்லுவேன், நம்மளை சுற்றி தான் நிறையா நடக்குது. அதை நம்ம கண்ணை கொஞ்சம் திறந்துட்டு, கொஞ்சம் அப்சர்வேஷனை கொஞ்சம் செலுத்தி, கொஞ்சம் நம்ம என்னெல்லாம் நம்மளை அவேர்னஸ், நம்ம என்ன நடக்குதுன்னு கொஞ்சம் அவேர்னஸ் இருந்தால் we can capture some interesting episodes. ஸோ கார்த்தால நான் என்ன பண்ணுவேன்னா, அங்கே சம்மர் டைம், லாங் டே டைம், 5 மணி 4:45 சன் ரைஸ் ஆகிடும். 8:45 தான் சன் செட் ஆகும். ஸோ இட்ஸ் அ லாங் டே டைம். அப்போ வந்து சன்ரைஸ் ஃபோட்டோகிராஃபி ஆர் சன்செட் ஃபோட்டோகிராஃபின்னு போகிறது ரொம்ப டிஃபிகல்ட். கார்த்தால 4 மணிக்கு எழுந்து ஓடணும், ஆர் ரொம்ப லேட்டாக 9 மணி வரைக்கும் வெளியில் இருக்கணும். அதனால இட்ஸ் எ டஃப் டைம். ஏன்னா
டக்குன்னு 7:30 மணி 8 மணிக்கு ஒரே ஹார்ஷ் லைட் வந்துடும். பட் எனிவே நான் ஒரு 5:30 மணி 6 மணிக்கு எழுந்து வெளில போகும்போது ஐ ஜஸ்ட் வாக் அரவுண்ட் த பிளேஸ். ஸோ அந்த சமயத்தில் யூ கம் அக்ராஸ் மெனி சினாரியோஸ். எல்லாருமே பார்க்கலாம், நீங்கள் எல்லாரும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது தான். நான் ஒன்றும் புதுசாக எனக்காக ஒன்றும் க்ரியேட் பண்ணலைங்க, சொல்லலை. ஸோ பட் ஒன்லி திங் இஸ் அப்சர்வ் சர்டன் திங்ஸ். உங்களை சுற்றி நடக்கிறத நீங்கள் கொஞ்சம் ஒரு என்ன நடக்கிறதுன்னு ஒரு அவேர்னஸோட கீப் யுவர் ஐஸ் ஓப்பன் அண்ட் லுக் அரவுண்ட் வாட் இஸ் ஹேப்பனிங். இது மாதிரி ஜாகர்ஸ் வில் பி கோயிங் அந்த லேக் ஷோரில் நடப்பாங்க, ஆர் சைக்கிளிஸ்ட் வில் பி கோயிங் லேக் ஷோரில், ஆர் திஸ் கைண்ட் ஆஃப் அந்த பார்க் ஏரியாவில் சைக்கிளிஸ்ட். இது வந்து பேனிங்னு பேர் என்னோட. அதாவது மோஷனை காமிக்கிறதுக்கு நாங்கள் என்ன பண்ணுவோன்னா, அந்த மூமெண்ட்டோட அப்படியே அதை பேன் பண்ணுவோம். அந்த விச் எவர் இது வெஹிக்கிள் சைக்கிளோ காரோ மூவ் பண்ணும்போது அந்த மோஷனோட ஹரிசான்டல் மூமெண்ட் பண்ணும்போது, அதை ஃபயர் பண்ணும்போது என்ன ஆகும்னா, யாரோட ஃபோனோ அடிக்கிறது, ஃபோனை ஆஃப் பண்ணுங்க, ஃபோனை ஆஃப் பண்ணுங்க. ஆமாம், இதை ஜஸ்ட் டு இம்ப்ளை த மோஷன் வி டேக் ஒன் ஆஃப் த மெத்தட்ஸ் இஸ் பேனிங் ஷாட்னு பேர். இதில் பார்த்தா சைக்கிள் ஈவன் தோ இட்ஸ் அண்ட் மூமெண்ட் இட் இஸ் அரெஸ்டட். ஸோ அந்த மூமெண்ட்டை இம்ப்ளை பண்ண சைக்கிளோட வீல் சுற்றுறதுக்கு தெரியும். பின்னாடி பேக்ரவுண்டும் ஃபோர்க்ரவுண்டும் ஸ்மட்ஜாக இருக்கும். தட் இஸ் ஒன். யா அது வந்து அது பேனிங் பண்ணும்போது யூ ஆர் ஃபோக்கஸிங் ஆன் த சைக்கிளிஸ்ட்டை மாத்திரம் அரெஸ்ட் பண்ணுவீங்க மூமெண்ட்டில். அப்போ பின்னாடி இருக்கிறதெல்லாம் அந்த மோஷனில் வந்து அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் மாதிரி தெரியும். பேக்ரவுண்டும் ஃபோர்க்ரவுண்ட் ரெண்டுமே. தட் இம்ப்ளைஸ் த still photo on a moving object. That is how you imply that's how you imply the motion. இந்த சைக்கிளோட வீலை பாருங்க, you can see the motion மூவ் பண்ணுறது. ஸோ பட் இம்பார்ட்டன்ட் வந்து இட் ஷுட் பி அவனோட ஸ்டில்லாக இருக்கிற சப்ஜெக்ட் வந்து இன் ஃபோக்கஸில் இருக்கணும் அதில். ஸோ இது அங்கே இந்த மாதிரி சம்மர் டயத்தில் நிறைய பேர் வருவாங்கன்னு சொன்னால், எஸ்பெஷலி யூரோப்பியன்ஸ், தே வுட் லைக் டு ட்ராவல் அந்த சைக்கிள். எங்கே பார்த்தாலும் சைக்கிள் எடுத்து சுற்றுவாங்க. அதுக்காக அவங்க மூளை சைக்கிள் ஸ்டாண்டுன்னு ஒன்று இருக்கும். அங்கே நிறைய பைசைக்கிளை டம்ப் பண்ணிவிடுவாங்க. ஸோ யூ கேன் ஹையர் த சைக்கிள் அண்ட் டேக் இட் பர் ஹவர் சம்திங் அவங்க எடுத்துன்னு போயிட்டு இருப்பாங்க. ஸோ தட் இஸ் ஒன் ஆஃப் த மோட்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் கவர் தட். சைக்கிள் ரிக்ஷா, இதே மாதிரி 3 வீலர் சைக்கிள் ரிக்ஷா ட்ரை சைக்கிள்னு இருக்குது. அதில் 6 பேர் உட்காந்து போகலாம். அவன் அம்மா அன்றைக்கி அவன் ஆஃப் டியூட்டியும் நாய்க்குட்டி வச்சுருக்கேன். இது மோட்டரைஸ்டு. ஆமாம். ஸோ இது வந்து டவுன் டவுனுக்குள்ளே ஒரு இடத்துலேருந்து ஒரு இடம் போகிறதுக்கு, ஆர் ஈவினிங் டைம் ரெக்ரியேஷன் போகிறதுக்கு எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இது ஐ வாஸ் டேக்கன் அ பேக் பை திஸ் கைண்ட் ஆஃப் இது பப்ளிக் டிரான்ஸ்போர்ட். பஸ்ஸு வந்து என்ன பண்ணுறது, இவர் வந்து ஹீ இஸ் ஃபிசிக்கலி சேலஞ்ச்டு பர்சன். அவரால் நடக்க முடியல. ஹீ இஸ் யூஸிங் அ மோட்டரைஸ்டு சேர். ஸோ அதில் பஸ்ஸில் வரும்போது எப்படி தே ஆர் டிசைனிங் த பஸ் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் பாருங்க. இந்த மாதிரி உள்ளே போகும்போது அவன் டிரைவரே ஏந்துக்கவே மாட்டான். அவன் ஒரு சுவிட்சை தட்டினா பஸ் கம்ஸ் டவுன், இந்த ஆக்சலே கீழே வருது. இந்த லோயர்ஸ் த ஹோல் திங். இந்த சாசிஸை கீழே வரும்போது ஈவன் தோ கீழே வந்தால் கூட தெர் இஸ் அ லிட்டில் பிட் கேப் பிகாஸ் ஆஃப் த ரெயின் வாட்டர் அண்ட் பிளாட்ஃபார்ம். உடனே அவன் ஒரு பிரிட்ஜ் மாதிரி ஒரு ஃப்ளாப்பை ஓப்பன் பண்ணுறான். ஓப்பன் பண்ணும்போது தென் தே கேன் என்டர் ஆன் தர் ஓன், கோ டு தட் பிளேஸ், ஃபைனலி மூடிடு. ஸோ எதுக்கு சொல்கிறேன்னா, ஹவு யூசர் ஃப்ரெண்ட்லி தோஸ் கைண்ட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன்ஸ் ஆர். ஒருத்தருக்கும் ஒரு கஷ்டம் கொடுக்காம இருக்க மாதிரி இருக்கிறது. இப்போது அங்கே சிகாகோ மெயின் டவுன், ஆர்கிடெக்சரல் பியூட்டி, அங்கே ஓல்டு பில்டிங், ஹிஸ்டாரிக் பில்டிங்ஸ் அதெல்லாம் இருக்கிறதுனால த நியூலி வெட்ஸு ஆர் கோயிங் டு வெட் அவங்கெல்லாம் ப்ரீ மேரிட்டல் போஸ்ட் மேரிட்டல் ஃபோட்டோஷூட்டுக்காக நிறைய பேர் வருவாங்க இந்த சம்மர் டயத்தில். அப்படியே பார்த்தா அவங்களுக்கு தெரியும் போகும்போது ஏர்லி மார்னிங் அண்ட் லேட் ஈவினிங்கில். அதுமாரி பார்க்கும்போது யூ கேன் கம் அக்ராஸ் தீஸ் கைண்ட் ஆஃப் பிக்சர்ஸ். ஐ சா ஒரு இந்தியன் கேர்ள், ஷீ மேரிட் அ ஒயிட் அமெரிக்கன். நெடு ரோட்லேயே ஜஸ்ட் ஒரு ஹிஸ்டாரிக்கல் பில்டிங்க்கு முன்னாடி அது மாதிரிலாம் எடுப்பாங்க. ஆர் யூ கேன் கம் அக்ராஸ் திஸ் கைண்ட் ஆஃப்
என்டர்டெயின்மெண்ட். அவங்க கையில் வச்சுருக்கிறது ஒரு ட்ரம்மு, பிளாஸ்டிக் ட்ரம். க்ரியேட்டிவாக அவங்க பண்ணுறது. மெட்ரோ, அடுத்தது மெட்ரோ ட்ரெயின் சிகாகோவில் இருக்கிறது. மெட்ரோ ட்ரெயின் எல்லா 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 மெட்ரோ சிட்டிஸ்லேயும் மெட்ரோ ட்ரெயின் இருக்கும். சிகாகோ இஸ் another இன்ட்ரெஸ்டிங் பிளேஸ். நான் எதுக்காக இதை காமிக்கிறேன்னா, இது வந்து ஸ்டேஷன், சப்வே ஸ்டேஷனோட என்ட்ரன்ஸ். ஐ வாஸ் கம்பேரிங் அண்ணா நகர் திருமங்கலம் ரயில் ஸ்டேஷன், மெட்ரோ ஸ்டேஷனை கம்பேர் பண்ணும்போது இது எவ்வளோ சின்ன என்ட்ரன்ஸு, ஸ்ட்ரக்சர்ஸ் நத்திங் பட் அ பேசிக் என்ட்ரன்ஸ். கீழே அண்டர் கிரவுண்டில் ஸ்டேஷன் இருக்குது. பட் இதே நீங்கள் அண்ணா நகரில் போனவங்களாம் திங்க் பண்ணி பாருங்கள், ஆர் எனி ஸ்டேஷன் இன் சென்னை, எவ்வளோ காங்க்ரீட் பில்டிங் ஸ்ட்ரக்சரை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி ஹியூஜ் ஒன். இதுக்காக இது வந்து 100 வருஷம் முன்னாடி பண்ணது. ஐ டோன்ட் நோ வை வி ஆர் வேஸ்டிங் ஸோ மச் ஆஃப் காங்க்ரீட் ஸ்ட்ரக்சர்ஸ் ஃபார் கட்டுறது. இதே தான் அண்ணா நகர் டவர் அண்ட் ஈஸ்ட் ஸ்டேஷன் அண்டர் கிரவுண்ட் மேலே இருக்கும். மேலே பார்த்தா இனார்மஸ்லி ஹியூஜ் ஸ்ட்ரக்சர்ஸ். எங்கே பாப்புலேஷன் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. இது ஸ்ட்ரக்சருக்கு அதுக்கும் என்ன சம்மந்தம்? பாப்புலேஷன் நிறையா இருந்தானே குறைச்சலாக இருந்தானே. ஸோ அது ட்ரெயின் ஒன்று தான். இது ஆக்சுவலாக இந்த இதை பாருங்கள் மேலே. திஸ் இஸ் ஆல் 100 years ago பண்ணது. அயன் கிர்டர், சிம்பிள் டிசைன் அயன் கிர்டர், பை பீம் போட்டு தெருக்குள்ளால் போகிறது, சுற்றி வர அதுக்குள்ளே. ஸோ எனிவே நம்ம அது வந்து பொலிட்டிக்கல் டெசிஷன்ஸ், அதை பற்றி பேச வேண்டாம். பட் ஐ எம் கம்பேரிங். பட் இதே இந்த ரேக்ஸ், தே ஹவ் பின் யூஸிங் திஸ் ரேக் 50 years and more. இதெல்லாம் வெரி ஹெவி ரேக்ஸ் ஆஸ் கம்பேர்ட் டு அவர் சென்னை மெட்ரோ ரயிலோட ரேக்ஸ் எல்லாம் வெரி லைட். மாடர்ன் ரேக்ஸ் எல்லாம் வெரி லைட். அதுக்கு தான் சொல்கிறேன் எப்படி இது இன்னும் இப்படிலாம் பண்ணுறாங்க. ஸோ திஸ் இஸ் another photography பாயிண்டில் நான் ஐ சூஸ் எஸ் இந்த கர்வு. வி ஆல்வேஸ் லைக் த கர்வு. நான் அவர் கேள்வி கேட்டார், அவர் ராஜகோபாலன், அவர் வெஸ்டர்ன், அது பேர் என்ன, அவங்க என்ன ரயில்வே, மவுண்டன் ரயில்வே, வெஸ்டர்ன் காட்ஸில் போய் நான் இதுக்கு என்ன போயிருக்கேன். இந்த பிரிட்ஜு மேலே கர்வு காமிக்கணும்னு போய் நடந்து போய் ஒரு இடத்துலலாம் போய் எடுத்தோம். அது மாதிரி வி ஆல்வேஸ் லைக் த கர்வ். எஸ் கர்வில் மாடியிலேருந்து எடுக்கும்போது இந்த ட்ரெயினோட மூமெண்ட்டில் அகெயின் ஸ்லோ ஷட்டர் ஸ்பீடில் எடுக்கும்போது இந்த மூமெண்ட் ஆஃப் த ட்ரெயின் யூ கேன் சி த டெலிபரேட் அந்த டிஃபோக்கஸிங் எஃபெக்ட். இதே மாதிரி இந்த ஸ்பீடை காமிக்கிறதுக்காக ஸ்லோ ஷட்டர் ஸ்பீட், ட்ரெயின் மூவ்ஸ் இன் எஸ் கர்வ் இன் டு த ஸ்ட்ரீட். another picture of the same thing. இது close-up picture of the train in motion. Chicago. That particular picture was 10 seconds. 10 and 10 seconds. 10 seconds. 10-20 என்னோட ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா. அந்த மாதிரி இடத்துல ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா 10-20. 10-20 is 20 is aperture, 10 is a shutter speed. ஸோ அது மாதிரி இருக்கும். அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் மாற்றிக்கலாம். 10 can be, you can go up to 50. குறைச்சல்னா என்ன என்னென்ன அது டிபெண்டிங் அப்பான் அந்த சமயத்தில் இட் வாஸ் தட் 10-20 was very useful, or you can come down to 16 aperture. ஸோ அந்த லைட்டுக்கு தகுந்த மாதிரி இட் வாஸ் ஃபேர்லி வெல் லிட் அந்த சமயத்தில். எஸ் குட் கொஸ்டின். கேமரா ஷேக் வந்து ஆகக்கூடாது. இதர் ஸ்டாண்ட் ஆர் கீப் இட் அன் அ பிளாட்ஃபார்ம் விச் இஸ் வெரி ஸ்டேபிள். அண்ட் ரிமோட் கையால் இல்லாமல் ரிமோட்டாக ஆப்ரேட் பண்ணும். நவ் கோயிங் டு சிகாகோ ஆர்கிடெக்சர். இப்போது 19th century, எண்ட் ஆஃப் 19th centuryல the architects push the boundaries of the materials and technology beyond imagination. நிறையா ஸ்ட்ரக்சர்ஸ், டால் பில்டிங்ஸ்லாம் அப்போ தான் ஆரம்பிச்சது எல்லாம். அதுக்கு வந்து என்ன சொல்கிறாங்க அவங்க, சிகாகோஸ் ஒன் ஆஃப் த இன்னோவேட்டிவ் சென்டர். Chicago engineers and architects, they are the innovative engineers and architects. They started many things in Chicago. Some of the pioneering structures, tall or interesting structures, or engineering marvel structures are all innovation. It started in Chicago, or their engineers designed most of them. அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த taller and taller buildings கட்டும்போது
throughout the world they went and helped. One of the recent example is Burj Khalifa. அவங்களோட design and construction were handled by Chicago engineers and architects. இது வந்து 19th century, end of the 19th century ஆரம்பிச்சது. So they were the pioneers, they were in forefront for most of the technologically challenging constructions which happened throughout the world. Otis elevator அங்கே தான் first time exhibited in 1854. So elevator வந்து change the whole perspective. 100 மாடி கட்டணும்னா எப்படி போக முடியும், ஏறி போக முடியாது physically. So it's elevator was played the very key role that helped people to design and construct taller and taller and taller buildings. These are some of the historically known tall buildings in the world. நான் ஃபோக்கஸ் பண்ண போகிறது இந்த ஷிகாகோவில் இருக்கிற சியர்ஸ் டவர்ஸ்னு பேர். இப்போ அதுக்கு வில்ஸ் டவர்னு பேர் வச்சிட்டான், பிகாஸ் இட் சோல்ட் அவுட் டு சம்படி எல்ஸ். This was constructed this got completed in 1974. When this was completed, அதனோட height வந்து 1450. This was the tallest building in the world when it was completed in 1974. It remained as the tallest building for 25 years until the Malaysiaவோட Petronas Tower வந்தது. அது எப்போனா 1998 வந்தது அது. So until 1998, Chicago's Sears Tower was the tallest in the world. So they were the pioneers again. அதுக்கப்புறம் இப்போ புர்ஜ் கலிஃபாலாம் வந்துடுது. So இதுதான் pioneers அவங்கெல்லாம். So there is another building called Hancock Tower in Chicago. Yes. This picture I took it from the top floor. Yeah. So Hancock, இது வந்து 1120 foot tall, high, 100-story building. Hancock Towers, they allow you to go there. Tall buildings of these places, you can see that. And எனக்கு as a photographer, என்னோட இன்ட்ரெஸ்ட் என்னன்னா அவங்களோட skyline, tall building in the backgroundல skyline, அந்த ஆமாம் இருக்குது அங்கேயும். ஸோ இந்த மாதிரி ஸ்கைலைனில் லேக் மெக்சிகனை ஃபோர்கிரவுண்டாக வச்சுன்னு எடுக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இட் ஆஃபர்ஸ் டிஃப்ரெண்ட் ஷேட் அண்ட் டிஃப்ரெண்ட் டைம் ஆஃப் த டே. சன்ரைஸும் போது, சன்செட்டும் போது, க்ளவுடியும் போது, ரெயின் போது, ஸ்னோவும் போது, டிஃப்ரெண்ட் டயத்தில் யூ கேன் டேக் ஆர் யூ கேன் ஸ்டிக் யுவர் ஃபேவரட் லேடி இன் த ஃபோர்கிரவுண்ட். யூ மே நோ திஸ் கேர்ள், திஸ் லேடி, திஸ் விமன். ஸோ பின்னாடி வந்து அந்த ஷிகாகோட கிளாசிக் ஸ்கைலைன், ஃபோர்கிரவுண்டில் வந்து அந்த லேக் மிஷிகன் அண்ட் த லேடி. இது வந்து ஹார்ஷ் லைட் 11 மணி 12 மணிக்கு டே டயத்தில். திஸ் இஸ் த டைம், ஈவினிங் டைம், சன். அப்போ க்ளவுட் ஒன்றும் இல்லை, க்ளவுட்லெஸ் ஸ்கை, ஈவினிங் டைம். அப்போ லைட்டெல்லாம் வருது. லைட் வரும்போது இது ரிஃப்ளெக்ஷன் இஸ் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஆர் இது அனதர் பிக்சர் ஏர்லி இந்த மார்னிங், சன்ரைஸ்லாம் ஆகிடுது. சன்ரைஸ் ஆனால் அரௌண்ட் 6:30, 7 o'clock in the morning, reflection and the cloud. This is another picture of the cloud. இதை ஏன் இப்படி இருக்குன்னு அஃப்கோர்ஸ் சுந்தரராமன் கேன் ஆன்சர் மீ. இதுவும் வெரி ஸ்லோ ஷட்டர் ஸ்பீட், லாங் எக்ஸ்போஷர், 12-15 seconds. ஸோ யூ மேக் த ஹோல் திங் ஸ்பாஞ்சியா creamier. ஸோ அந்த வேவ்லாம் எடுத்துரும். பட் ஸ்டில் those structures which are still, which will be sharp in focus. Those which are in motion will be ironed out. ஸோ அதான் அந்த லாங் எக்ஸ்போஷர் வருது. The cloud make a big difference. Always a cloud offer an interesting scenario. அதுக்கப்புறம் this is another picture. அதே லொக்கேஷன் நான் டிஃப்ரெண்ட் டயத்தில் போவேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச லொக்கேஷன், சன்செட் டைம், clouds. Interestingly, this cyclist comes in front. This add a lot of life to that one. Silhouette சொல்லலாம், very blacked out because you are shooting into the light. This is another picture. Sunset ஆயிடுது, இந்த பில்டிங்கில் லைட்லாம் illuminate ஆயிடுது. This is another scenario. Long exposure, you can see the creamy foreground water layer. Chicagoவோட downtown, interesting downtown,
very colorful buildings. இதெல்லாம் மாடர்ன் ஸ்ட்ரக்சர்ஸ். யூ கேன் see on the left, straight left, this is a very old building. Then tower, otherwise surrounding இருக்கிறதுலாம் ட்ரம்ப்போடது, டொனால்ட் ட்ரம்ப் பிரசிடென்ட், அவரோட டவர் இது. சிகாகோ ரிவர், ஈவினிங் டைம் வித் லைட்ஸ் கிளிட்டரிங்காக இருக்கும். வெரி வெரி கிளிட்டரிங், வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் டவுன்ஷிப். யூ கேன் வாக் அரவுண்ட் எனி டைம். 10 மணி 11 மணிக்கெலாம் ஜேன்னு இருக்கும் அங்கே. This is one building I want to talk about in the world historyல ரூக்கரி பில்டிங்னு பேர், சிகாகோவில் இருக்கிறது. This paved way to lot of modern engineering, architectural technology. This was built in 1888. Iron, mostly how the use of iron was first time exhibited. This building is still there. இது சிகாகோவில் ஒரு பெரிய ஃபயர் வந்தது, அதிலெல்லாம் தப்பிச்சுடுது. ஸோ this is a engineering marvel. அவங்க ஸ்டில் பேசிக்கிறாங்க. இதுக்குள்ளே போகலாம். they charge you $20. they profession, they வந்து அவங்க கைடு அஃபிஷியலாக ஆயிடுச்சுன்னு போய் காமிப்பாங்க எல்லாத்தையும். Very interesting. And I'm not an architect or civil engineer, so those who are, they will appreciate that. This kind of building structures, hundreds of years, it's staying intact. இதில் இன்ட்ரெஸ்டிங்காக என்னென்னா, இந்த ஸ்பைரல் ஸ்ப்ரிங் ஸ்டேர் கேஸ் 11 மாடி 11 ஸ்டோரி பில்டிங்னு போகிறாங்க. 12 ஸ்டோரி பில்டிங் ஆக்சுவலி 11 ஸ்டோரிக்கு அழிச்சுன்னு போகும். இந்த ஸ்பைரல் ஸ்டேர் கேஸ் ஸ்டார்டிங் ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். இதெல்லாம் பாருங்கள், கிளாசிக் அயர்ன் girders. This is the picture I took from down and looking up, but 11 story, the spiral spring staircase. Actually it's not a full complete spiral, semi circular thing patana, but all the way taking you up to the 11th story. This is a very interesting design. 18 something like 100 years ago they have designed. These are all architect oda ரொம்ப நிறைய பேர் வந்து பார்ப்பாங்க. இது படி வந்து மார்பிள், டவுன் டு அப், கீழே இருந்து மேலே இருக்கும். ஸோ இது அனதர் அவங்களோட ஆர்கிடெக்சரல் மார்வலில் அவங்களோட பாஸ்கியூல் பிரிட்ஜ் டிசைன். பாஸ்கியூல்ங்கிறது ஒரு கவுண்டர் வெயிட் போட்டு ஓப்பன் பண்ணுறது பிரிட்ஜு. இப்படி லீஃப் 2 லீஃப் இந்த பக்கம் இப்படி, ஆர் ஒரே பக்கமாக ஓப்பன் பண்ணலாம், 2 பக்கம் லீஃப் போட்டு ஓப்பன் பண்ணலாம். அவரா பிரிட்ஜ் மாதிரி இல்லை, அது மாதிரின்னு சொல்ல முடியாது, பட் காமிக்கிறேன் இதை. ஸோ இட்ஸ் அ மூவபிள் பிரிட்ஜ் வித் கவுண்டர் வெயிட். ஒரு பக்கத்தில் கவுண்டர் வெயிட்டில் தூக்கலாம். தே ஹேவ் அ 1100 ஹார்ஸ் பவர் மோட்டார் ஃபார் ஈச் ஆஃப் தேம். அது வந்து ஸ்விங் பண்ணுறது. இது சிகாகோ. இது ஒரு நான் இது வரைக்கும் பார்த்தது நம்ம ஹைரைஸ் பில்டிங்ஸ், ஸ்ட்ரக்சர்ஸு, இன்ட்ரெஸ்டிங் ஆர்கிடெக்சரல் இனோவேஷன், அது ஒரு பக்கம் பில்டிங்ஸ் பொறுத்த வரைக்கும். அனதர் இனோவேஷன் வந்து அவங்க ஒன் ஆஃப் த திங்ஸ் ஃபார் த பிரிட்ஜஸ். அவங்க பிரிட்ஜ் வந்து தேர் ஆல் அகெயின் 100 இயர்ஸ்க்கு முன்னாடி பண்ணால் கூட those bascule iron bridges are the pioneers. They have more bridges across the Chicago River than any other city in the US. 37 bridges which are still working. 100 years-ஆக இருக்குது, still working. அது வந்து திறந்து மூடும் அப்பப்போ. அதில் 27 bridges வந்து they do annually in the month of summer monthலையும் அந்த வின்டர் மந்த் வரதுக்கு முன்னாடியும். இது ஒரு ஆனுவல், ஒரு பெரிய ஃபெஸ்டிவல் மாதிரி நடக்கும் ஓப்பன் பண்ணி. அது எதுக்காகன்னு சொல்கிறேன். இட்ஸ் அ மேஜர் அட்ராக்ஷன் ஃபார் எவ்ரிபடி. எல்லோரும் வந்து பார்ப்பாங்க. 10 மணி அடிச்சுன்னு ஓப்பன் பண்ணோம், அப்புறம் மூவ் ஆகும். மேலே என்ன ஆகும், இந்த சிகாகோவோட அந்த லேக் மிஷிகன் ஃப்ரீஸ் ஆகிடும் வின்டரில் ஃப்ரீஸ் ஆனால் கம்ப்ளீட்டாக ஐஸ் கட்டி ஆகிடும். ஸோ அங்கே இருக்க நிறைய போட்ஸு, ஸ்மால் செயில் போட், ஸ்மால் ஷிப்ஸ் எல்லாம் இருக்கிறதெல்லாம் அங்கே இருக்க முடியாது. ஸோ தே ஹேவ் டு கெட் அவுட் ஆஃப் த லேக். அதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த செப்டம்பர் மந்த் பிஃபோர் த ஆன்செட் ஆஃப் வின்டர் எவ்ரிபடி ஷுட் கெட் அவுட். அந்த சமயத்தில் பிரிட்ஜெல்லாம் ஓப்பன் பண்ணி வெளியில் போயிடும். ஏன்னா செயில் போட்டெல்லாம் மேலாம் இடிக்கும், அதுக்காக அந்த பிரிட்ஜை திறந்து விட்ருவோம், பாம்பன் பிரிட்ஜ் மாதிரி. அதே மாதிரி சம்மர் வரும்போது திருப்பி அந்த லேக் வந்து ஐஸ் எல்லாம் உருகி வாட்டர் ரெகுலர் வாட்டர் பாடி ஆனதுக்கு போது மே மந்த்து திருப்பியும் அந்த பிரிட்ஜெலாம் திறந்து அந்த ஷிப்லாம் திருப்பி உள்ளே வரும். அது ஒரு இன்ட்ரெஸ்டிங் இது. பட் இட் ஹேஸ் டு பி டன், அதர்வைஸ் அந்த ஷிப்பெல்லாம் வீணாக போயிடும். ஸோ these are the bridges you can see across the Chicago River. 2 பக்கமும் it connects, it's a lifeline to the whole city. அது இல்லாமல் நீங்கள் எங்கேயும் குறுக்கே நடிக்கும் போக முடியாது அந்த சிட்டிக்குள்ளே.
This is how I open. You can see the ரெண்டு லீஃபு, இது ஒன்று கவுண்டர் வெயிட்டிங் இருக்கும். It opens with a motor, electric motor on சமயத்தில். You can see the bridges one after the other open. You can see the boats, sail boats will come out of that. இது ஒரு sample காட்டுறேன். எல்லாம் டபுள், எல்லாமே டபுள், எல்லாம் ரெண்டு. ஒன்று ஆல்ரெடி க்ளோஸ்டு. ஸோ அது that's about the Chicago river and the bridges. Now அங்கே ஒரு ஃபேமஸ் மில்லேனியம் பார்க்குன்னு ஒன்று இருக்குது. அதுக்குள்ளே இந்த ஃபவுண்டன், வாட்டர் ஃபவுண்டன் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். ஃபோட்டோகிராஃபர்ஸுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. ஈவினிங் சம்மர் டயத்தில் அவங்க வந்து லைட் இல்யூமினேட் பண்ணுவாங்க. மியூசிக்கல் ஃபவுண்டனும் இருக்கும். அதை ஃபோட்டோகிராஃப் எடுக்கிறது, இதுவும் லாங் எக்ஸ்போஷர், ஸ்லோ ஷட்டர் ஸ்பீடில் எடுத்தது, இந்த மூமெண்ட்டை காமிக்கிறதுக்கு. யூ கேன் டேக் அ பிக்சர் லைக் திஸ், பின்னாடி ஒன்றுமே இல்லாமல் ஃபேஸிங் த லேக், ஆர் யூ கேன் இன்க்ளூட் த ஷிகாகோட கேரக்டரிஸ்டிக் பில்டிங்ஸை பின்னாடி வச்சு, இங்கே தான் எடுத்தேன்ப்பா நான் ஷிகாகோ போனேன் இந்த இதில் ஃபவுண்டனில் அப்படிங்கிற மாதிரி காமிக்கிறதுக்கு. என்விரான்மெண்டல் ஷாட்னு பேர் அது, கரெக்ட், அந்த ஹேபிட்டேட்டை காமிக்கிறதுக்கு. தீஸ் ஆர் த டிஃப்ரெண்ட் டைம். அது வந்து அந்த ஃபவுண்டன் மேலே கீழே போயிட்டு வரும், அப்போ எடுக்கலாம் அந்த மாதிரி. அனதர் பார்ட் இஸ், அந்த ஊரில் சம்மர் டயத்தில் ஃபயர் ஒர்க்ஸ் நடக்கும். எவ்ரி வெட்னஸ்டே அண்ட் எவ்ரி சாட்டர்டேஸ். மே மந்த் ஜூன் டு செப்டம்பர், சாட்டர்டே அண்ட் வென்ஸ்டே 9 PM 9 PM ஸ்டார்ட் பண்ணி கரெக்டாக ஆன் டாட் 9 PM ஸ்டார்ட் பண்ணி 10 minutes. 10 minutes இஸ் அ லாங் டைம் ஃபயர் ஒர்க்குக்கு. பட் அதை உட்காந்து பார்க்கும்போது அந்த டிசைனும் அந்த கலரும் அந்த ஸ்ட்ரக்சரும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அந்த 10 நிமிஷம் போகிறதே தெரியாது. அந்த மாதிரி சமயத்தில் எனக்கு அதை ஃபோட்டோ எடுக்கணும்னு ஆசை. இட் இஸ் த ட்ரிக்கி ஏரியா. இது வந்து சாதாரணமாக ஃபோட்டோ எடுக்கிறது அவ்வளோ ஈஸி இல்லை. ஐ மீன் வித் ஷார்ப்னஸ், வித் பர்ஃபெக்ட் எக்ஸ்போஷர், அதனோட மோஷன் எல்லாத்தையும் வச்சுன்னு எடுக்கிறதுங்கிறது. அது ஃபஸ்ட்டு ஃபியூ வீக்ஸ் எனக்கு கம்ப்ளீட் ஃபெயிலியர், வாஷ் அவுட், எல்லாம் ஒன்றும் பண்ண முடியல டிஃப்ரெண்ட். அதுக்கப்புறம் அதை உட்காந்து பார்த்துட்டு அது. ஆனால் என்னன்னா, ஒரு இடத்துல நீங்கள் 2-3 தடவை பார்த்துட்டு தெரிஞ்சிடும், ஒரே இடத்துலேருந்து தான் கிளம்புவது. ஸோ யூ கேன் ப்ரெடிக்ட், யூ கேன் கால்குலேட் த டைமிங். அது 10 செகண்ட் கீழேருந்து ஆன் பண்ணி விட்டானா 10 செகண்ட் மேலே போய் வெடிக்கிறதுக்கு 10 seconds ஆர் 15 seconds, விச் யூ கேன் ஒரு 2 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணால் தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் அதனோட இலுமினேஷன், இன்டென்சிட்டி ஆஃப் இலுமினேஷன், அது ஒரு இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட். அது எவ்வளோ கிட்டக்க இருக்கேங்கிறத பொறுத்தது, ரொம்ப கிட்டக்க இருக்கீங்களா தள்ளி இருக்கிறது அதை பொறுத்து, அதையும் நீங்கள் ஜட்ஜ் பண்ணிடலாம். மூணாவது அந்த டிஸ்பிளே ஃபயரிங், அதையும் 3ஐயும் ஜட்ஜ் பண்ணிட்டேன்னா தென் யூ ஹாவ் டு செட் யுவர் கேமரா அக்கார்டிங்லி. உங்களோட ஷட்டர் ஸ்பீட், அப்பர்ச்சர் அண்ட் த மோடு அண்ட் ஃபோக்கஸ் எல்லாத்தையும் ஒரு மாதிரி செட் பண்ணிட்டீங்கன்னா then you can come up with CF. And then the formula, once you set the formula, shutter speed தான், aperture தான், focus area தான், manual focus ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஆட்டோ ஃபோக்கஸில் விடக்கூடாது. ஸோ ஏன்னா அது தென் ஒரே இடத்துல உட்காந்து ஸ்டாண்டப் போட்டு எடுக்கும்போது அடுத்து தள்ளிட்டு இருக்கலாம். அப்புறம் வந்துடுது, ஈஸி தான். தென் நீ எங்கே ஸ்டார்ட் பண்ணுறேங்கிறது இம்பார்ட்டண்ட். அந்த ஃபயர் கீழே ஆரம்பிக்கும் போது ஸ்டார்ட் பண்ணால் யூ கேன் கவர் த என்டையர் திங். இட்ஸ் அ வெரி இன்ட்ரெஸ்டிங், சேலஞ்சிங் இனிஷியலி, பட் இட்ஸ் அ பியூட்டிஃபுல். ஃபோட்டோகிராஃபர்ஸோட அது ஒரு பெரிய டிலைட், அது இன்ட்ரெஸ்டிங் பிக்சர்ஸ். அடுத்த இது வந்து ஆர்ட் இன்ஸ்டிடியூட் சிகாகோ. இட்ஸ் அ வேர்ல்டு ஃபேமஸ் ஆர்ட் இன்ஸ்டிடியூட். தே ஹாவ் ஆல் த மோஸ்ட் கிரேட் ஆர்டிஸ்டோட ஒர்க்கெல்லாம் அங்கே இருக்குது, ஒரிஜினல் ஒர்க்ஸ்லாம் இருக்குது. ஐ எம் நாட் அ பிக் ஆர்ட் லவ்வர், பட் ஆஸ் அ ஃபோட்டோகிராஃபர் நான் வந்து ஆர்ட் லவ்வர்னு சொல்லாமல் இருக்கக்கூடாது. அதாவது நல்லதில்லை. பிகாஸ் ஃபோட்டோகிராஃபர்ஸ் இன்ஹெரிட்டட் மெனி திங்ஸ் ஃப்ரம் த ஆர்டிஸ்ட். மெயினாக நான் போய் அந்த ஆர்ட் எக்ஸிபிஷன் நான் போகிறது எதுக்குன்னா, அவங்க ஆர்டிஸ்டோட எப்படி அவங்க யூஸ் பண்ணுறாங்க, அவங்களோட இந்த விஷுவல் எலிமெண்ட்ஸ், அதில் பிக்சர் எலிமெண்ட்ஸ் வந்து அவங்க த லைட், த யூஸ் ஆஃப் லைட், அந்த ஆங்கிள் ஆஃப் லைட், அப்புறம் அந்த கம்போசிஷன், அந்த எலிமெண்ட்ஸ் எப்படி அவங்க அந்த ஃப்ரேம்குள்ளே எப்படிலாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. அது ஒரு ட்ரீயோ, ஒரு மவுண்டனோ, ஒரு ரிவரோ, ஒரு ஃப்ளவரோ எப்படி அவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க, என்ன லைட்டு யூஸ் பண்ணுறாங்க, எந்த ஆங்கிளில் யூஸ் பண்ணுறாங்கிறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதை தான் நாங்கள் இன்ஹெரிட் பண்ணியிருக்கோம், அவங்கள்ட்ட இந்த இன்ஹெரிட் பண்ணியிருக்கோம்.
அதனால ஆர்டிஸ்ட் இஸ் அவர் எங்களோட அவங்களோட ஒர்க்கை பார்க்குறது எங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். ஸோ அதுக்காக நான் நிறைய இடத்துல போவேன். நாட் ஓன்லி தேட், அதுக்கு இது வந்து வேன் காஃப் எல்லாருக்கும் தெரிஞ்சவர் தான். இவர் கிரேட் ஆர்டிஸ்ட். இவர் எப்படி இவரோட ஓன் செல்ஃப் போர்ட்ரேட் இதில் இம்பார்ட்டன்ட் என்னென்னா தி யூஸ் ஆஃப் லைட். அகெயின் தி யூஸ் ஆஃப் லைட். இங்கேருந்து சைட் லைட்டில் போட்டிருக்கார் அவர். இந்த பக்கம் வெல் லிட், இந்த பக்கம் ஷேடு. ஸோ ஹவு ஹி யூசஸ் த லைட் சைட்லேருந்து வரா மாதிரி இதெல்லாம் எங்களுக்கு ஒரு இம்பார்ட்டண்ட் இன்ஃபர்மேஷன். இதை நாங்கள் எப்படி அப்ளை பண்ணுறோம் நேச்சுரலாக. இவங்க ஆர்டிஸ்ட் வந்து இமேஜினரியில் அவன் க்ரியேட் பண்ணுவான் எல்லாத்தையும். இங்கே உட்காந்து இந்த லைட் இங்கே தான் வருதுன்னா அவன் வந்து அங்கே வீட்டுக்குள்ளே உட்காந்து எல்லாத்தையும் பண்ணிடுவாங்க அவங்க, ஏன்னா அவங்களுக்கு இமேஜினேஷனில் வச்சுட்டு. பட் நாங்கள் போய் நேச்சரில் போய் இருக்கும்போது ஆர்டிஸ்ட் பண்ணுற மாதிரி பண்ண முடியாது. இன்றைக்கி வெயில் எப்படி இருக்கோ, க்ளவுட் எப்படி இருக்கோ, எந்த டைரெக்ஷனில் இருக்கோ அதை வச்சுட்டு தான் நாங்கள் பண்ண முடியும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி யூ ஹாவ் டு ஒர்க் தட். பட் தீஸ் ஆர் த பேசிக் ஃபண்டமெண்டல் ஃபார்முலாஸ் விச் ஷுட் பி embedded in your mind. நான் பார்க்குறது நிறையா இப்படி அங்கே விசிட்டர்ஸோட எக்ஸ்ப்ரெஷன், அவங்க ஒவ்வொருத்தரும் எவ்வளோ சீரியஸாக பார்க்குறாங்க, அதெல்லாம் எனக்கு ஒரு சப்ஜெக்டாக இருக்கும். இந்த அகெயின் யூ மே பி ஃபெமிலியர் வித் திஸ் லேடி. அவங்களும் சீரியஸாக எனக்கு பார்த்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி இந்த பிக்சர்ஸை பார்க்கும்போது அந்த விசிட்டர்ஸோட இம்ப்ரெஷன் ஆர் எக்ஸ்ப்ரெஷன் அதெல்லாம் எப்படி இருக்குன்ட்டு அதெல்லாம் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஆஸ்பெக்ட்ஸ். அனதர் ஒன் இஸ் அந்த ஊரில் மியூரல்ஸ் நிறையா சிட்டிஸில் இருக்குது. மியூரல்ஸ் யூரோப்பியன் சிட்டிஸ்லேயும் இருக்குது, யூஎஸ்லேயும் இருக்குது. இதெல்லாம் ஒரு பிட்வீன் 50 and 75 இயர்ஸில் நடந்தது. ஒன்றும் பெரிய ஹிஸ்டாரிக்கல் இம்பார்ட்டன்ஸ் இதெல்லாம் கிடையாது. இப்போ இந்த லாஸ்ட் லெஸ் தென் 100 இயர்ஸில் நடந்தது. நம்ம ஊரில் கூட இப்போ அந்த சில மெட்ரோ ஸ்டேஷன்லாம் போடுறாங்க. இப்போ மியூரல்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு இடத்துலையும். ஐ திங்க் இஃப் ஐ ரிமெம்பர் மவுண்ட் ரோடில் தேனாம்பேட் ஸ்டேஷனில் ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த மாதிரி ஐ கேன் சி மெனி ஸ்டேஷன்ஸ் லைக் தேட். ஸோ இதில் ஸ்ட்ரீட் ஆர்ட் அண்ட் மியூரல்ஸ்னு பேர். இது என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க இது ஃபஸ்ட்டு ரெண்டு ஸ்டோரி அவங்க சொல்கிறாங்க. ஒன்று அவங்க ஏர்லி இமிக்ரெண்ட்ஸ் ஃப்ரம் யூரோப் அவலேருந்து வந்தபோது அவங்களெலாம் சில ஆர்டிஸ்ட் இது மாதிரி போட்டாங்க செவத்தில். ஆர் அவங்க பிளாக் அமெரிக்கன்ஸ் அவங்க சில ஆர்டிஸ்ட், வெரி குட் ஆர்டிஸ்ட், அவங்க எல்லாம் சில இதெல்லாம் போட்டாங்க. ஸோ அந்த ஒவ்வொன்றும் அவங்க அந்த பிக்சர்லேருந்து சிலதெல்லாம் நம்ம இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணலாம். இது பில்சன்னு ஒரு ஏரியாவில் இருக்குது சிகாகோவில். பில்சன்கிறது என்னென்னா ஃப்ரம் செக்கோஸ்லோவாக்கியாலேருந்து அப்போ யுனைடெட் செக்கோஸ்லோவாக்கியா வந்து இப்போ ஸ்லோவாக்கியாவை மாறிடுது, 2 கண்ட்ரியாக போயிடுது. அந்த செக்கோஸ்லோவாக்கியாலேருந்து ஏர்லி 100 இயர்ஸ் முன்னாடி வந்த இமிக்ரெண்ட்ஸு அவங்களால போடப்பட்டது, அவங்களோட பீப்புள், அவங்களோட ஆக்டிவிட்டீஸ், அவங்களோட இது இருக்கிற மாதிரி ஒரு படம். அபவுட் 70 இயர்ஸ் 50 to 70 இயர்ஸ் ஓல்டு. இதெல்லாம் அந்த நேட்டிவ் நாட் பிளாக் அமெரிக்கன்ஸ் அவங்க போட்ட படங்கள், அவங்களோட ஃபேமிலி, அவங்க லைஃப்பை பற்றி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது. தெர் ஆர் ஆல்சோ மெனி பிக்சர்ஸ் டெபிக்டிங் த நேட்டிவ் அமெரிக்கன்ஸ், அவங்களோட ஒரிஜினல் இண்டியன்ஸ்னு சொல்லுவாங்கள்ல, நேட்டிவ் இண்டியன்ஸ், அவங்கள பற்றி சில பிக்சர்ஸ்லாம் போடுறது. இதெல்லாம் அங்கே டிஸ்பிளே ஆகிருக்கும். வெரி எக்ஸலண்ட் ஒர்க்காக அதெல்லாம் பார்க்கறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அது ஒரு ஃபோட்டோகிராஃபி சப்ஜெக்ட். நவ் ஐ எம் மூவிங் இன் டு மெயின் நார்த் ஈஸ்டர்ன் பார்ட் ஆஃப் யுனைடெட் ஸ்டேட்ஸ். என்னோடய சன், நான் அங்கே போர்ட்லேண்ட்னு ஒரு ஏரியா இருக்கும் மெயினில். நம்ம பாலாஜி சார் வந்து இருந்தான்னா அவருக்காகவே சில பிக்சர் காமிக்கிறேன்னு இருந்தேன். பாலாஜி ரத்னம், அவரோட பொண்ணு அந்த ஏரியாவில் இருக்கா. ஸோ போர்ட்லேண்டுங்கிற ஊரில் வந்து ஒரு பியூட்டிஃபுல் லைட் ஹவுஸ் ஒன்று இருக்குது. லைட் ஹவுஸ் எனக்கு ரொம்ப பிடிச்ச சப்ஜெக்ட். அங்கே அந்த லைட் ஹவுஸை பிக்சர் எடுக்கணுன்ட்டு சன்செட்டு சன்ரைஸ் அந்த சமயத்தில் எடுக்கணுன்னா என்னோடய சன் என்ன சொன்னால், அவனோட இருக்கிற இடத்துலேருந்து 100 மைல்ஸ் நம்ம போயிட்டுலாம் வர முடியாது, அங்கே போய் தங்கிடலான்ட்டு. தென் வி வென்ட் டு தட் போர்ட்லேண்ட் ஊர். அங்கே போய் தங்கிட்டு ஓவர் நைட்டு ஒரு ஹோட்டலில் தங்கிட்டு சன்செட்டையும் எடுத்துகிட்டு சன்ரைஸையும் எடுத்தோம். இது ஒரு தாய் ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட்டோம் அன்றைக்கி ஈவினிங். ரொம்ப நல்லா இருந்தது. இதுதான் இந்த ஈவினிங் சன்செட் டைம். வெரி கோல்டு, -degree எப்போ, ஈவன் தோ இட் இஸ் செப்டம்பர் எண்டு அக்டோபர் பிகினிங். ஸோ இந்த ஈவினிங் சன்செட் டயத்தில் திஸ் இஸ் அ லைட் ஹவுஸ். 1791, ஒன் ஆஃப் த ஏர்லியஸ்ட் லைட் ஹவுசஸ் பில்ட் இன் நார்தன் அமெரிக்கா.
அந்த ஃபோர்கிரவுண்ட் வந்து ராக்கி பீச், அட்லாண்டிக் ஓஷன், அது இந்த பக்கம் ஓவர்லுக்கிங் த அட்லாண்டிக் ஓஷன். ஸோ லைட் ஹவுசஸ் ஆல்வேஸ் கேரி லாட் ஆஃப் ஹிஸ்ட்ரி பிஹைண்ட் தம். எந்த ஊரில் வேணாலும் சரி, இந்தியாலேயும் சரி, எல்லா ஊர்லேயும் இட் கேரிஸ் லாட் ஆஃப் ஹிஸ்ட்ரி. அது அந்த காலத்தில் கப்பல் வந்து கஷ்டப்பட்டு வரும்போது அவங்க இந்த மாலுமிகளுக்கு இதுதான் கரை, இதுதான் ஒரு சேஃபான இடம் அப்படிங்கிறத காமிக்கிறதுக்கு ஒரு 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 பெரிய சந்தர்ப்பத்தை க்ரியேட் பண்ணுது. அந்த மாதிரி அது இட் ஹேஸ் அ லாட் ஆஃப் லைஃப் இன் டு தட். ஈவன் தோ சம் ஆஃப் தம், மெனி ஆஃப் தம் ஆர் நாட் ஃபங்க்ஷனல், பட் ஸ்டில் தே கேரி லாட் ஆஃப் லைஃப் அண்ட் ஹிஸ்ட்ரி பிஹைண்ட் இட். எந்த ஊரில் போனாலும் பார்க்கலாம், இந்தியாலையும் பார்க்கலாம், எல்லா ஊர்லேயும் லைட் ஹவுஸ் பிளேஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல், பிளேட் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் இன் ஹிஸ்ட்ரி. இது நெக்ஸ்ட் டே மார்னிங், ஏர்லி மார்னிங், வெரி கோல்டு, விண்டி, சன்ரைஸ் டைம், இந்த லைட் ஹவுஸ் அங்கே அட்லாண்டிக் ஓஷன். photographers photographers try to push their limit to the extreme sometimes. எங்கேயோ எட்ஜில் உட்காந்து he wants to take the picture of sunrise along with the lighthouse. This is a picture I took in the early morning sunlightல. Very classic-ஆ இருக்கும், ஒரு மாதிரி cloud அன்னைக்கு, and then it is a early morning light, soft light and the lighthouse. ஸோ அதுக்கப்புறம் நான் செகண்ட் டைம் போனபோது லாஸ்ட் இயர் டிசம்பரில் ஒரு எமர்ஜென்சி விசிட்டு 10 டேஸ்க்காக போனேன். அப்போது சிகாகோ ஆர் ஹோல் ஆஃப் யூஎஸ், நார்த் அமெரிக்கா வென்ட் த்ரூ அ வெரி ஒர்ஸ்ட் வெதர் கண்டிஷன். பிளிஸார்ட் ஆஃப் த செஞ்சுரிங்கிறாங்க. 100 இயர்ஸில் இவ்வளோ ஒர்ஸ்ட்டு ஸ்னோ ஸ்டார்ம் வந்ததே இல்லையா பார்க்குறாங்க அவங்க. ஒரு மேசிவ் ஸ்ப்ரால் ஆஃப் எக்ஸ்ட்ரீம் வெதர், ஸ்னோ ஸ்டார்ம் தட் கிரிப் த என்டையர் கண்ட்ரி. நான் சிகாகோவில் உட்காந்துருக்கேன். சிகாகோ என்னென்னா, இட் இஸ் ஆன் த எட்ஜ் ஆஃப் த மேசிவ் லார்ஜ் லேக், மிஷிகன் லேக், விச் ஓப்பன்ஸ் அவுட் டு த நார்தர்ன் ஹெமிஸ்பியர். கம்ப்ளீட்டாக அது ஓப்பன் டு த நார்த். அதனால் அப்படியே அங்கே இருக்கிற வெதர் இப்படி வந்ததுன்னா இந்த வழியாக நேராக உள்ளே வந்து அடிக்கும். விண்டி சிட்டினே பேர், எப்போ பார்த்தாலும் காற்று அடிச்சுட்டே இருக்கும். பிகாஸ் அதுக்கு அந்த 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 லேக் மிஷிகனோட ஓப்பன்னஸில் ஒரு தடுப்பும் கிடையாது. ஸோ ஸ்ட்ரெயிட் அவே இட் வில் ஹிட் யூ ஃப்ரம் தட் நார்தர்ன் ஹெமிஸ்பியர். ஸோ அந்த சமயத்தில் நாங்கள் அங்கே இருந்தபோது ஒரு 3 நாளைக்கு இட் வாஸ் வெரி, ஐ ஹவ் நெவர் சீன். நான் இந்த ஊரில் அவங்கெல்லாம் ஸ்னோ பார்க்கணுன்னா எங்கேயோ இமாச்சல் இதுக்கு போனோம், காஷ்மீருக்கு போனால் தான் ஸ்னோ பார்க்கலாம். தட் வாட் த டெம்பரேச்சர், 22 டிகிரி சென்டிகிரேட், ஸ்னோ ஸ்டார்ம். எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. என்னென்னா எங்கேயாவது பவர் கட் ஆகி 3 நாளைக்கு ஒன்றுமே இல்லாமல் போயிடுமோ, அவர் எப்படி அதை ஹேண்டில் பண்ணுறதுன்னு நமக்கு தெரியாத சமயத்தில். பட் லக்கிலி இட் ஜஸ்ட் பாஸ்ட் ஆஃப் ஆஃப்டர் 3 days. அந்த சமயத்தில் ஒரு விதமான எக்ஸ்பீரியன்ஸு. ஒன்று, ஸ்னோவை நான் பார்த்ததில்ல. இட் வாஸ் ஃபுல் ஆஃப் 2-3 அடி ஸ்னோ எங்கே பார்த்தோம், ரோடு ஃபுல்லாக. எவ்ரி திங் வாஸ் கவர்ட் வித் ஸ்னோ அண்ட் வெரி கோல்டு வெதர். நான் அதில் ஒரு நாளைக்கு முடிஞ்ச அன்றைக்கி ஸ்டில் இட் வாஸ் கோல்டு. நான் போய் எப்படி தான் இருக்குது, இவ்வளோ தூரம் வந்ததுக்கு பார்க்க வேண்டாமா, போய் கங்கையில் போய் ஸ்நானம் பண்ணுற மாதிரி ஒரு புரட்சமாவது பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வெளியில் போய் எல்லாம் ட்ரெஸ்லாம் பண்ணிட்டு போயிட்டு நின்னா பயங்கரமாக இருந்தது. ஸோ ஐ எக்ஸ்பீரியன்ஸ் தட் ஒன். அதில் என்ன ப்ராப்ளம்னா, இந்த ஸ்னோ புதுசாக விழும்போது 1 அடி 2 அடி இருந்தால் கூட சாஃப்டாக இருக்கும், நீங்கள் நடந்து போயிடலாம். அந்த விழுந்து ஓவர் நைட்டுக்கு என்ன ஆகும்னா, ஐஸ் சாலிட் ஆகிடும். சாலிட் ஆகிடுதுன்னா காலை வச்சிங்கன்னா சறுக்கும். மேலே பார்த்தா சாஃப்டாக இருக்க மாதிரி இருக்கும், மேலே நம்மளோட ஷூஸ் இங்கேருந்து போட்டு போகிற ஷூஸ்லாம் அதுக்கு லாய்க்கில்லை, சறுக்கும். ஸோ மை டாட்டர் அண்ட் சன் they gave me enough of warning. இது மாதிரி அசட்டுத்தனம்லாம் பண்ணாத, கீழே வந்து சறுக்கி விட்ருன்ட்டு. ஸோ ஐ வாஸ் கேர்ஃபுல். ஸோ ஐ எம் ஜஸ்ட் ஷோயிங் த கம்பேரிசன் ஹவு இட் வாஸ் அண்ட் ஹவு இட் வாஸ். இந்த மாதிரி ஏரியா, இந்த மாதிரி ஸ்னோவில் எப்படி இருக்குது. அந்த லேக் மிஷிகன் வந்து எப்படி தான் லேக் மிஷிகன் கம்ப்ளீட்டாக அது ஃப்ரீஸ் ஆகிடுது. ஐ ஹவ் நெவர் சீன் அ லேக் வந்து அப்படியே ஒரு ஹோல் மைல். அது ஒன்றும் சின்ன லேக் இல்லை, மைல்ஸ் அண்ட் மைல்ஸ், பயங்கரமான ஓஷன் மாதிரி அது ஒரு லேக்கு. அது ஃபுல்லாக ஃப்ரீஸ் ஆகுதுன்னா இந்த மாதிரி கட்டி ஐஸ் கட்டி ஆகிடும். ஸோ தட் இஸ் அ இன்ட்ரெஸ்டிங் சினாரியோ, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அது இது மாதிரி உட்காந்துருக்கிறது பார்க்கில் இருக்கிற ஒரு பெஞ்சு கம்ப்ளீட்டாக அது ஃப்ரோசன். இந்த மாதிரி இருக்கிற என்னோடய சன்னோட வீட்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்கிற இடம் அது இப்படி ஆயிடுது அன்றைக்கி அந்த சமயத்தில். ஸோ திஸ் இஸ் அ கைண்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் யூ கோ த்ரூ. பட் இந்த மாதிரி ஹார்ஷ் வெதர் இருந்தால் கூட தட் டிட் நாட் ஸ்டாப் அஸ் ஃப்ரம் செலிப்ரேட்டிங் கிறிஸ்மஸ் டைம். மைக்கேல் எங்கள் வீட்டு பக்கத்தில் சிகாகோவில் நேபர் சொன்னால, இஸ் அ வெரி நைஸ் ஃப்ரெண்ட்லி நேபர். ஸோ வந்தோன்னே ஒரு கிறிஸ்மஸ் அவங்க ஃபேமிலியோட ஒரு டின்னர் டைம். ஸோ வி ஹேட் அ கிரேட் டைம் வித் ஹிம்.
அவங்க ஃபேமிலியோட. அவன் புள்ள இது இந்த புள்ள அவன் ஒரு சைனீஸ் கேர்ள் லவ் பண்ணி கல்யாணம் அடுத்த மாதம் ஜூலையில் கல்யாணம். என்னை வாவான்னு ரொம்ப அதை இன்வைட் பண்ணுறான். பட் you're not going to going there again now. So that is end of part 1 about Chicago, about family visits, family visit and friendly visit இருந்தால் கூட lighter section of photography அப்படி இருந்தால் கூட how best you can utilizeங்கிற மாதிரி அதை நான் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணேன். இப்போ அடுத்தது வந்து பார்ட் 2. இது ஃபோட்டோகிராஃபி ஸ்பெசிஃபிக். அதுக்காகவே நான் கமிட்டட் ஆன ஒர்க் ஷாப் வித் என்னோட ஃபோட்டோகிராஃபி குருன்னு சொல்லலாம், ஜேம்ஸ் கார்வின்னு. அவர் இஸ் அ கிரேட் லேண்ட்ஸ்கேப் ஃபோட்டோகிராஃபர். அவர் தான் அரேஞ்ச் பண்ணார் அந்த ட்ரிப்பு. யோசிமெட்டின்னு ஒரு 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 நேஷ்னல் பார்க்குள்ளே போயிருந்தோம் ஒரு வாரம். அதுக்குள்ளே தங்கிட்டு அவர் ப்ளஸ் நான் இன்னும் 2 பேர் 4 ஃபோட்டோகிராஃபர்ஸ் அங்கே போய் தங்கியிருந்தோம். 4 பேர் தான் போனோம். ஸோ இட்ஸ் அ சீரியஸ் ஃபோட்டோகிராஃபி. அதனால் நான் 2 கேமரா 3 லென்ஸு ஃபில்டர்ஸு ட்ரைபாடு எல்லாத்தையும் ஐ ஹேவ் டு டேக் ஆல் மை கியர் பிகாஸ் இட்ஸ் கோயிங் டு பி அ லேண்ட்ஸ்கேப் ஒர்க் ஷாப் as well as க்ளோஸ் அப் சம் பிக்சர்ஸ். ஸோ என்னோட கியர் நான் நைக்கான் கேமரா யூஸர். ஐ கேரி திஸ் ஒன் யூஸ்வலி D750ன்னு ஒரு கேமரா அண்ட் Z7-2ன்னு ஒரு கேமரா அண்ட் 3 லென்ஸு 70-300, 24-70 and 14-30 ப்ளஸ் சம் ஃபில்டர்ஸ். யூஸ்வலாக சர்க்குலர் போலரைசர் அண்ட் ND ஃபில்டர் எடுத்துன்னு போவேன். தென் ட்ரைபாடு இதெல்லாம் எடுத்துன்னு போனோம் அங்கே. ஸோ யோசிமிட்டி நேஷ்னல் பார்க்குங்கிறது கலிஃபோர்னியாவில் இருக்குது. ஆமாம், டிஜிட்டல், எல்லாம் டிஜிட்டல் டைப். இது அந்த கலிஃபோர்னியா ஸ்டேட்டில் மிடில் ஆஃப் கலிஃபோர்னியா, சென்ட்ரல் கலிஃபோர்னியாவில் அந்த நேஷ்னல் பார்க் இருக்குது. அது இட்ஸ் அ வெஸ்டர்ன் நவதா மவுண்டன்ஸில் சென்ட்ரல் கலிஃபோர்னியாவில் இருக்குது. இட் இஸ் சரவுண்டட் பை ஹை கிரனைட். இது அபவுட் ஹையஸ்ட் மவுண்டன் அங்கே வந்து அபவுட் 15,000 feet சம்திங் லைக் தட். பட் இட்ஸ் அ வேலிஸ் ஃப்ரம் 4,000 to 6,000 அந்த வேலி. அங்கே தான் நிறைய பேர் போகிற இடம். இது வந்து 1,200 ஸ்கொயர் மைல் ஏரியா அந்த நேஷ்னல் பார்க். பட் 1,200 ஸ்கொயர் மைல்ஸ் ஏரியா நேஷ்னல் பார்க் இட்ஸ் நாட் அ பிக் டீல். அமெரிக்காவில் இதை விட பெரிய பெரிய ஏரியா நிறையா இருக்குது. பட் இதில் வந்து 1,200 ஸ்கொயர் மைல் ஏரியா இருந்தால் கூட only 10% of that is accessible. மற்றதெல்லாம் வெரி ரஃப் டெரெயின் அண்ட் தே ஆர் டிக்ளேர்ட் as a wilderness and நேச்சுரலாக ப்ரிசர்வ் பண்ணுறதுக்காக வச்சுட்டாங்க. only 10% is accessible. பட் இட் இஸ் லேண்ட்ஸ்கேப் ஃபோட்டோகிராஃபின்னா அது ஒரு பெரிய அது ஒரு சொர்க்கம், அது சொர்க்க பூமி. அதுக்காக ஃபோட்டோகிராஃபர்ஸோட ஒரு ட்ரீம் லேண்ட் அது. அந்த எது பண்ணலாம் கொஞ்சம் இங்கே வரேன். இல்லை நான் சொல்லிடுறேன், அது படிக்க வேண்டாம் நீங்கள். ஸோ மெயினாக பிக்சர் மாத்திரம். ஸோ இட்ஸ் மெயினாக கிரானைட் ராக்ஸு. இதுதான் சொல்லிட்டேன். 1,200 ஸ்கொயர் மைல்ஸ் ஆர் 3,000 ஸ்கொயர் கிலோமீட்டர் ரேடியஸ். இட் இஸ் மோஸ்ட்லி surrounded by cliffs, waterfalls, stream, and the sequoia tree, giant sequoiaங்கிறது நம்ம அது ஒரு ட்ரீ. அது ஈக்குவலண்ட் டு ரெட்வுட் ட்ரீன்னு கூட சொல்லலாம். நம்ம ஊரில் கிடையாது. அந்த ஊர் நார்தர்ன் அமெரிக்காவோட கேரக்டரிஸ்டிக் ஒன் ரெட்வுட் ட்ரீம்பாங்க அவங்க. ஸோ அது அந்த 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 இடத்தோட கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாம் இதுதான் அந்த ட்ரீ. இந்த ஜாயண்ட் சிக்வாயா ட்ரீங்கிறது ரெட்வுட் ட்ரீ. this can grow up to 300 feet. From 150 to 300 feet it can grow. And அதனோட ஹைட்டு, அதனோட விட்த்து வந்து it can grow up to 26 feet width. இந்த ட்ரீ அங்கே இருக்குது அந்த பார்க்கில். இதனோட ஏஜ் they can live between 2,000 to 3,000 years. ஸோ அந்த மாதிரி ட்ரீ இது. இதெல்லாம் ப்ரிசர்வ்ட், வெல் ப்ரிசர்வ்ட், எல்லாம் கட் பண்ணக்கூடாது. ஸோ இதெல்லாம் நேட்டிவ் டு தட். இது ஒரு சென்ஸ் ஆஃப் ஸ்கேல்னு ஒன்று இருக்கா. அந்த ட்ரீ தான் இது. பட் இட்ஸ் நாட் தட் ஓல்ட், தட் இட்ஸ் நாட் தட் வைட் ஆல்சோ, பட் இட் இஸ் குவைட் டால். இவன் வந்து கிட்டத்தட்ட 6.5 feet அவனோட ஹைட்டு. இவன் பிக்சர் எடுக்கிறான். பட் சி த ஹைட், எக்ஸ்பிரஷன் ஆஃப் த ஹைட். இது பாதி ட்ரீ தான் அங்கே தெரியுது. அதுக்கு மேலே அதே மாதிரி 50% இன்னும் மேலே இருக்குது. பட் லுக் அட் இட் கிவ்ஸ் அ சென்ஸ் ஆஃப் ஸ்கேல் பண்ணாங்க. ஜஸ்ட் டு கிவ் அ கம்பேரிசன். நமக்கு ஹியூமன் ஒருத்தனை பார்க்கும்போது அவனோட 6 அடினா நம்மளால் இமேஜின் பண்ண முடியும் இமீடியட்டாக. இந்த ட்ரீ வந்து 200 அடினா நம்மளால் இமேஜின் பண்ண முடியாது. தஞ்சாவூர் கோயில் 216 அடி 226 அடினா நம்மளால் இமேஜின் பண்ண முடியாது.
அதுக்கு முன்னாடி ஒருத்தனை நிற்க வச்சு அவனுக்கு 5.5 அடி 6 அடி அப்படின்னா then we will get the size of the magnanimity and the size of the structure behind. அதான் அந்த ட்ரீயோட சைஸுக்காக காமிச்சிருக்காங்க. இது அந்த கலிஃபோர்னியா ஸ்டேட்டுக்கு அந்த யோசிமிட்டி பார்க்குக்கு போகும்போது ஜஸ்ட் we are entering that. அந்த கலிஃபோர்னியா ஸ்டேட் இஸ் a huge ஸ்டேட். அது வந்து சென்ட்ரல் அது வாஸ்ட் லேண்டு, சென்ட்ரல் கலிஃபோர்னியா ரேன்ச்சஸ்பாங்க. அங்கே நிறைய மெடோஸ், தே க்ரோ கேட்டல், மைல்ஸ் அண்ட் மைல்ஸ் ஆஃப் ஏக்கர்ஸ் அண்ட் ஏக்கர்ஸ் ஆஃப் வச்சுருப்பாங்க இந்த ரேன்ச்சஸ்னு. இப்போது அங்கே நிறையா இது பார்க்குறது வந்து லெஃப்ட் சைடில் நான் திருப்பி காமிக்கிறத இந்த ட்ரீஸ் எல்லாம் பாதாம் அண்ட் பிஸ்தாஷியோ ட்ரீ, அது நிறையா இருக்கும், மைல்ஸ் அண்ட் மைல்ஸ். அதுவும் க்ரோ பண்ணுறாங்க. கிரேப்ஸ் வைன்யார்டு இருக்கும் நிறையா. பட் இந்த பாதாம் பிஸ்தாலாம் அவங்க நாட் நேட்டிவ் டு கலிஃபோர்னியா. ஐ திங்க் தே ஹவ் கம் ஃப்ரம் மிடில் ஈஸ்ட், சம் கண்ட்ரி, ஈரான், ஈராக், அங்கேருந்து வந்து. பட் தீஸ் ஆர் த பீப்புள் தே ஆர் க்ரோயிங் நவ் த மேக்ஸிமம் குவான்டிட்டி. இது வந்து அந்த அப்ரோச் ரோட் டு தட் வேலி, யோசிமிட்டி வேலிக்கு போகிறோம். திஸ் கைண்ட் ஆஃப் மவுண்டன்ஸ் யூ கோ த்ரூ, நைஸ் ரோட்ஸ், இட்ஸ் நாட் அ வைட் ரோட். ரொம்ப பிக்சரஸ்காக இருக்கும். நாங்கள் போனது மே மாதம் ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் மே. ஆனால் பிகினிங் ஆஃப் சம்மர் டைம் இந்த ஜேம்ஸ் நம்ம பேசிட்டு இருப்போம் எப்போதும். இந்த ரிவர், the stream is always following you. I really thought people were coming to play a joke on me. I thought they were on the back bumper jumping up and down. It's about 3 o'clock in the morning. இது just you are entering that valley. அந்த ராக்கு இதெல்லாம் போல்டர்ஸ், ரொம்ப நாளாக இருக்கிற போல்டர்ஸ் கீழே விழுந்து ஒன்று மேலேருந்து பரண்டு விழுந்து அந்த விழுந்த இடத்துலேருந்து அதை குடஞ்சி பாத்வே க்ரியேட் பண்ணி அதெல்லாம் பண்ணியிருக்காங்க. திஸ் அனதர் என்ன சொல்கிறது, டனல் த்ரூ த மவுண்டன் கிரியேட்டட் த ரோடு. அன்றைக்கி வெரி ஐசியாக இருந்தது. ஸோ நான் இங்கே போன போது ஒரு வாரம் இருந்ததில் we were able to face many different weather condition. ஒரு நாளைக்கு க்ளவுடியாக இருந்தது, மழையாக இருந்தது. ஒரு நாளைக்கு வந்து சன்னியாக இருந்தது. ஒரு நாளைக்கு பார்த்தா ஸ்னோ, சடனாக ஹெவி ஸ்னோனா காலம்பரை பார்த்தோன்னா பயங்கர மழை, ஸ்னோ ஸ்டாம் வந்து சரி. ஸ்னோ மேலே நாங்கள் இருந்த இடம், எங்களோட காட்டேஜ் வந்து 6,000 ஃபீட்டில் இருந்தது. அங்கேருந்து we had to come down to 4,000 feet for the valley ஃபோட்டோகிராஃபிக்காக. எவ்ரிடே மார்னிங் 5:30க்கு எழுந்துட்டு 6:30க்கு வெளில வந்துடுவோம். ஒரு 11 o'clock வரைக்கும் ஷூட் பண்ணிட்டு திருப்பி உள்ளே போய்ட்டு சாப்பிட்டுட்டு திருப்பியும் ஒரு 3:30 மணிக்கு வெளில வந்துட்டு 8:30-9 மணிக்கு திரும்பி போவோம் ஈவினிங். தட் இஸ் அவர் ஸ்கெட்யூல். பட் இந்த ஒரு ஸ்னோ ஸ்டாம் வரும்போது அகெயின் as is so I'm not familiar, I'm not from சென்னையிலேருந்து இருக்கும்போது ஸ்னோவெல்லாம் நம்ம அவ்வளோவா பார்த்ததில்ல. அந்த ஸ்னோ ஸ்டாம் ரோடெல்லாம் கவர் ஆகும்போது போயிட்டோம், தாண்டி போகும்போது கடற்கரை ஸ்னோ வந்து சாஃப்ட் ஸ்னோ வந்து வெளில போய்ட்டோம். திரும்பி வரும்போது சாலிடிஃபை ஆகிடுது. ரோட்டில் பார்த்தா ஸ்லிப்பரி, கார் போகும்போது ஹியூஜ் வெஹிக்கிள் தான் இருந்தாலும் ஸ்லிப் ஆகுது. நேராக போக வேண்டியது இப்படி போகுது நெத்த மாதிரி. எனக்கோ ஒரே பயம். பக்கத்தில் பார்த்தா அதெல்லாம் பாதாளமாக இருக்குது. இதெல்லாம் இந்த வேலையெல்லாம் பண்ணணுமா அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு. ஸோ திஸ் கைண்ட் ஆஃப் வெதர் கண்டிஷன்ஸ் யூ ஃபேஸ் when you go for such photography. The snow, this is a kind of snow. அன்றைக்கி ரோடில் நாங்கள் வர ரோடு. பட் என்ன பண்ணிட்டான்னா உடனே நான் இம்மீடியட்டாக அவங்க அந்த மெஷினை வச்சுட்டு இந்த ரோடு இன்ஜின் மாதிரி இருக்குது அந்த ஷோவில் வச்சு க்ளீனாக எடுத்துடுறான். அந்த இந்த ரோடு இப்படி இருக்க ஸ்னோ கவர்டு. இது கொஞ்ச நாள் ஒரு ஃபியூ ஹவர்ஸ் கழிச்சு எப்படி ஆகிடுதுன்னு பாருங்க. இதுவும் ஸ்னோ இதுதான். இந்த இடத்தெல்லாம் ஸ்லிப் ஆச்சுன்னா நீ காலி. ரொம்ப கேர்ஃபுல்லாக போகணும். இந்த மாதிரி இந்த ரோடு இஸ் க்ளீன்ட் அப். இம்மீடியட்டாக அவன் மெஷினை வச்சுன்னு எடுத்துடுறாங்க அது ஸ்னோவை. ஸோ மோட்டரபிள் தான், பட் ஸ்டில் worst வெதர் கண்டிஷன் தான் இந்த ஃபாரஸ்ட் எடுக்கிறேன். ஸோ இது மாதிரி கண்டிஷனில் மழை ஸ்னோ இருக்கும்போது எப்படி நீங்கள் டீல் பண்ணுவீங்க அந்த சுச்சுவேஷனை?
உங்களையும் ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும், உங்களோட எக்யூப்மெண்ட்டையும் ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும். ஸோ யூ ஹாவ் டு பி ப்ரிப்பேர்டு வித் ஸோ மெனி திங்ஸ். இந்த மாதிரி லேயர்ஸ் அண்ட் லேயர்ஸ் அண்ட் லேயர்ஸ்லாம் போட்டுட்டு ப்ரிப்பேர்டாக இருக்கணும். க்ளவுஸ் எல்லாம் போட்டுன்னா ரொம்ப வெரி கோல்ட் டைம், கையெல்லாம் ஆப்ரேட் பண்ணுறதுலாம் கஷ்டமாக இருக்கும். கேமராவை ப்ரொடெக்ட் பண்ணணும், அப்புறம் உங்களை ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும். பட் தீஸ் ஷூஸ் ஆர் நாட் குட். ஐ ஃபவுண்ட் அனதர் ஷூ. இதுக்கு மேலே ஒரு ஸ்லீவ் மாதிரி அந்த போட்டுக்கிற மாதிரி ஸ்னோ ஷூ மாதிரி ஒன்று இருக்குது. ஸோ திஸ் இஸ் ஹவ் the photographers get into that kind of mucky areas and take a picture. இப்போ வந்து இந்த ஒரு லேடி லிண்டான்னு பேர், அவள் அந்த ஷூஸுக்கு மேலே ஒரு லாங் ஸ்லீவ்டு கவர் ஒன்று போட்டு they can walk into those areas. சம் வைல்ட் லைஃப் இருக்குங்க, பேர் நிறையா இருக்குது, பேர் கண்ட்ரி. அண்ட் இதை வந்து கயோட்டிம்பாங்க, நம்ம ஜக்கால்மோ, அவங்க ஊரில் கயோட்டிங்கிறாங்க, நம்ம ஜக்கால் ஈக்குவலண்ட் தான். We just but our aim is not to for wildlife photography இல்லைங்க. Just it came around and சமயத்தில் ஒரு ஸ்னாப் எடுத்தது தான். இந்த மாதிரி ப்ரௌன் பேர் ஹியூஜ் ஒன், தே ஆர் வெரி ஹியூஜ். பட் நம்ம ரெகுலராக நாங்கள் போகிற இடம்லாம் ஒரு மாதிரி சேஃப் ஏரியா தான். பட் மெனி பீப்புள் டேக் அ ட்ரெயில்பாங்க, மேலே போய் மலையில் ஏறி தனியாக வாக் பண்ணிட்டு இப்படிலாம் போயிட்டு மேலே they claim the cliff and then go on top. அப்போல்லாம் they have to be careful, but they have all designated areas where இந்த மாதிரி வைல்ட் பேர்லாம் இருக்குது, அந்த மாதிரி அட்டாக்லாம் ரெகுலராக இருக்கணும். அது என்னோட சைஸ் 20 feet high, such a huge, you can't do anything unless you shoot it down. ஒன்றால் அது கூடலாம் தப்பிக்கலாம் முடியாது. It can also run faster than you. இவங்க தான் இந்த குரூப்பு. நான் எங்களோட இது ஜேம்ஸு, இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைட் கார்னர் ஜேம்ஸ் என்னோட குரு. அது பக்கத்தில் இருக்கிற ரெண்டு பேரும் பிரகா அண்ட் கிறிஸ், தே ஆர் கிரேட் ஃபோட்டோகிராஃபர்ஸ். இவங்க இந்த 3 பேர் என்னென்னா, தே லிவ்ட் இன் யோசிமிட்டி வேலி ஃபார் 20 years, 15 to 20 years as instructors. So they know the place in and out. These 2 ladies are extremely good photographers. எனக்கு இன்னும் லேடிஸ் மேலே ஃபோட்டோகிராஃபர்ஸ் மேலே ஒரு அஃபினிட்டி என்னென்னா, ஐ திங்க் தே ஆர் நேச்சுரல் ஆர்டிஸ்ட். அவங்களுக்கு ஒரு த குவாலிட்டி ஆஃப் அவளோட ஐ ஸ்பெண்ட் ஒன் ஃபுல் மார்னிங் செஷன் வித் ஹர். அவளோட கம்போசிஷன், இங்கே வா அங்கெல்லாம் நின்று எடுக்காத, இங்கே வா அப்படின்னு உட்காந்து வச்சு உட்கார் கீழே, இந்த லெவல், த ஆங்கிள், த லைட்டு, கம்போசிஷன்லாம் அமேசிங்காக இருந்தது. So I learned a lot from these people, and even தான் leader, organizer of that trip, James. அதுக்கப்புறம் இவோ லிண்டா and this guy Mel. நான் லிண்டா, மெல் and James, இது 4 group. இவங்க 2 பேரும் ஒரு நாளைக்கு எங்களோட அவன் இன்வைட் பண்ணோம். அவங்க யோசிமெட்டியில் இருக்கிற இவனோட ஃப்ரெண்டு. ஸோ we had a good chance to move with them. They all want to come to India. ஒரு தரம் அரேஞ்ச் பண்ணுங்கிறாங்க. But let's see how it works. But I'm inviting them to have a talk to my photo club ஒரு நாளைக்கு. So this is our cottage house. அங்கே இருந்தோம் நாங்கள் 3 பேரும் 4 பேரும் உட்காந்து அப்படி தான் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு ஃபோட்டோகிராஃப்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணுவோம். டின்னர்லாம் சாப்பிட்டுட்டு சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒவ்வொருத்தரும் பிக்சர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி என்ன பண்ணோம், எப்படி எடுத்தோம், எப்படி எடுக்கலாம், எப்படி பெட்டராக எடுக்கலாம், என்ன தப்பு பண்ணோம், என்ன தப்பு நாளைக்கு பண்ணக்கூடாது, all those things. It's a kind of learning session going through intense program. இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் எல்லாம். This is the place we stayed. Nice 6 bedroom cottage. இதில் கீழே 3 மேலே 3 இருக்கும். வெரி நைஸ் கம்ஃபர்டபுள். கிச்சன்லாம் ஃபீல்டு எல்லாம் உங்களுக்கு வேண்டியதை நீங்கள் கொண்டு வந்துடலாம். நான் வந்து ஐ டோன்ட் ஈட் ஆல் தோஸ் the meats and other thing. So I carried some processed food from somewhere, yogurt, fruits எல்லாத்தையும் போட்டு ப்ரெட்டு எல்லாம் வச்சுட்டு யூ கேன் சர்வைவ், நோ ப்ராப்ளம். இட்லி வடை பொங்கல் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. பட் யூ கேன் சர்வைவ் வித் குட் ஃபுட். These are the pictures. I will now show some of the pictures. What you see, this is a picture you see in the valley view, foreground greenery, and then background the mountainous one. Anniki romba cloudy, beautiful, and the clouds always add life into the whole picture. This is a waterfall, and in the mountain range la waterfall everywhere. Nariya almost every picture will have a waterfall. Neenga paakalam. So this is a very classic view on the valley la. This is another view, river in foreground with avanga and the foresty pine trees and the cliff. அவங்களோடது. அடுத்தது இதே மாதிரி இது ஒன் ஆஃப் த ஃபேமஸ் டோம், ஹாஃப் டோம் பாங்கது.
இந்த கிளாசிக் இப்போ தான் எல்லாம் இந்த ஸ்ப்ரிங் வருது. இப்போ ஸ்ப்ரிங் வந்து சம்மர் ஆரம்பிக்க போகிறது. எல்லா செடிகளும் தே ஆர் கம்மிங் பேக் டு லைஃப். பியூட்டிஃபுல் கலர்ஸ். இதுக்கு முன்னாடி எல்லாம் வின்டரில் இருந்து கஷ்டப்பட்டுட்டு now they are coming back to life beautifully. These are the cloudy areas, reflections. You can use your imagination to take different pictures. A river, slow, long shutter speed on a cloudy, rainy day. Different type எடுக்கலாம் காமிக்கலாம். This is another picture of the river in front and the waterfall and cloudy day and cliffs. This is a picture with close-up picture using a tele lens. Get closer to that one, the greenery and the waterfall. You can frame your picture whichever way you want. Composition ரெண்டு ட்ரீக்கு நடுப்புற வச்சுக்கிட்ட மாதிரி ஒரு வாட்டர்ஃபாலை or the reflection. Still water was ஸ்டில்லாக இருந்தது அன்றைக்கி. இந்த வாட்டர்ஃபால் கிளிஃப் எல்லாம் அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகுது, மிரர் இமேஜ். ஸோ யூ கேன் சிமெட்ரி, யூ கிரியேட் அ சிமெட்ரி அண்ட் தட் குட் லைட். அன்றைக்கி நல்ல சன்லைட். திஸ் இஸ் அனதர் வாட்டர்ஃபால் கிளிஃபில் இருக்கும்போது இது ஆக்சுவலாக இது என்ன உங்களுக்கு தெரியுமா? இது என்ன? க்ளவுட். ஆமாம். ஸோ இது ஜஸ்ட் இமேஜினரி. அதை பார்த்தா அந்த தண்ணி கீழே இந்த ஃபியூம்ஸ் மாதிரி வரா மாதிரி ஒரு ஐடியா. ஸோ இட்ஸ் அ cloud was going all over. This is a waterfall. You can use your imagination. You can vary your composition, close up or long shot or cliff background வச்சுட்டு cloudy அதனோட fumes coming out. அது மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்பில் எடுக்கலாம். அங்கே டிஃப்ரெண்ட் ஆங்கிள், டிஃப்ரெண்ட் லைட், different colors. எல்லாம் it is nature is in abundance. So this is another picture of late evening light. Soft lightல இருக்கும்போது ஒரு மாதிரி அண்டர் எக்ஸ்போஸ் பண்ண just to create the cliff எல்லாம் மறைச்சிட்டு waterfalls and the light on the greeneries. So this kind of pictures you can create. Another light, evening light, soft light, sun setting போது waterfalls cliffல விழும்போது இருக்கிறது. It's another soft light, sunlight, sun setting போது. Different pictures of different lights, light and shade I use பண்ணிட்டு different pictures எடுக்கலாம். So this gives you a complete range of that mountain range and waterfall and the river in front. And a cloud, சில சமயம் இது மார்னிங்கில் நினைக்கிறேன். Yes, it's the morning time, 7 o'clock, 6:30 in the morning, full of cloud. கீழே slowly it was clearing off. அந்த சமயத்தில் எடுக்கும்போது இது ஒரு கைண்ட் ஆஃப் சினாரியோ you can get. Waterfall. இது high. It's about 5,000 feet high. இது not on the river, it's a valley. In the picture, first picture if you remember, this is the same இதே சீன் தான். அது இதே இடத்துல தான் எடுத்துட்டு இருக்கேன் நின்னுண்டு. Same scene, same place where I was standing, and this was on a different day, different dimension it will show you. So you will remember this. El Capitan இதுக்கு பேர் half down பேர். இது bridal wheel இந்த வாட்டர்ஃபாலுக்கு சேம் சீன் யூ கேன் கிரியேட். கீழே இந்த foreground greeneries, but early morning. அது ஈவினிங் டைம். அது ஈவினிங் டைம், இது ஏர்லி மார்னிங். cloud, இதெல்லாம் cloud, all clouds early in the morning. It's around 6:30, 7 o'clock in the morning. இதுவும் cloud, கொஞ்சம் க்ளோஸ்அப்பாக எடுத்தது. early morning light, black and white எடுத்தேன் because there's nothing much to different colors எல்லாம் monochromatic இருந்தது. This is a picture I liked very much because it's evening time, almost night time. So அன்னைக்கு full moon. I think the 5th of May, full moon there, night, river, reflection, full moon, black and white எடுத்தேன். It's a classic picture ஆகுது. எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் அது. I made it a black and white. So இதை கலரில் எடுத்தபோது பார்த்தா ஒரு ப்ளூயிஷாக இருந்தது மெயினாக. ஸோ நாட் மெனி கலர்ஸ் டு டிஸ்ட்ராக்ட் யுவர் அட்டென்ஷன். ஸோ பிளாக் அண்ட் ஒயிட் வாஸ் மேட். அதே இடம் தான் சங்கர். சேம் பிளேஸ், ஈவினிங் டைம், வெரி சாஃப்ட் லைட். யூ கேன் சி வித்தவுட் எனி க்ளவுட் இஸ் இந்த மேலே. ஈவினிங் டைம், சன் செட்டிங் டைம். திஸ் இஸ் எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம். எவ்ரிடே ஒரு சமயத்துக்கு போயிடுவாங்க.
இட் கிவ்ஸ் அ டிஃப்ரெண்ட். அது அன்றைக்கி அன்றைக்கி அட்மாஸ்ஃபியரை பொறுத்திருக்கு. அன்றைக்கி நாங்கள் எடுத்து இந்த சமயத்தில் கிளியர் டே வின்டர். திஸ் இஸ் அனதர் பிக்சர். இதுக்கு வந்து ஒரு அந்த 2 லேடி அந்த காமிச்சேனே, அவள் அக்ரெசிவ் ஃபோட்டோகிராஃபர்ஸ். அவள் வந்து இவா இந்த பக்கம் ஒரு இடத்துல ஒரு வேலையில் ரோடு காம்பவுண்டு அதை தாண்டி குதிக்கணும். தாண்டி குதிச்சா மலை கொஞ்சம் எட்டி பார்த்தா கீழே விழுற மாதிரி இருக்கும். பயமாக இருந்தது. 2-3 பேர் வரல. நான் தைரியமாக ஓகே இவ்வளோ தூரம் வந்தாச்சு போகலாம். வந்து நான் பட் வி ஆம் கேரிங் லாட் ஆஃப் எக்யூப்மெண்ட். ஸோ அதை ஒன்று எடுத்துக்கொண்டு கீழே கொண்டு வச்சுட்டோவோ ட்ரைபாடியை வாங்கி வச்சுட்டு, சரி நீ இப்போ என்னை பிடிச்சிக்கோ உன்னை இறக்கி விட்றேன்னு அவள் ஷீ லிட்ரலி லிஃப்டட் மீ அண்ட் brought me down to the other side cliff. She was guiding me to go where to go. அந்த சமயத்தில் போய் அந்த ஒரு இடத்துல நின்று, இது ஈவினிங் டைம் அன்றைக்கி வெரி நைஸ். எங்களுக்கு வேண்டியது எல்லாம் சன்லைட் வாஸ் வெரி குட், செட்டிங் சன் வாஸ் வெரி குட், க்ளவுடு மேலே இட் வாஸ் ஆல்சோ வெரி குட். ஸோ அந்த ஒரு ஃபோட்டோகிராஃபரோட ட்ரீம் ஷாட்னா இதுதான். இது ஹாஃப் டோம் வாங்க அந்த ஊரில் அந்த இடத்துல இருக்கிற யோசிமிட்டி வேலையில் போனால் ஹாஃப் டோம்னு எப்போ பார்த்தாலும் சொல்லுவோம். அது ஒரு இந்த கிளாசிக் ஷாட் ஹாஃப் டோம், எல் கேபிட்டான் அவங்களோட ஸ்ட்ரோக்ஸு, இந்த 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 வாட்டர் ஃபால்ஸ் அதையும் இது அவளுக்கு அனுப்பிச்ச பிக்சரை அவள் எல்லாத்தையும் பார்த்துட்டு, எதுக்கு இது எனக்கு ஐ டோன்ட் லைக் இது எதுக்கு எடுத்தேன், இன்னும் க்ளோஸ்அப் ஆடு அப்படின்னு காமினா அதையும் எடுத்தேன். ஷோ எடுத்தேன் இது மாதிரி பிக்சர். ஸோ ஷீ டிடன்ட் லைக் டு இன்க்ளூட் தட் வாட்டர் ஃபால் இன் தட், பட் ஒவ்வொருத்தரோட இமேஜினேஷன். ஸோ திஸ் இஸ் அனதர் பிக்சர் ஆஃப் தட் ஈவினிங் ஷாட். ஸோ இது மாதிரி ஒன்ஸ் யூ கெட் அ குட் லைட், குட் கிளவுட்ஸ், நேச்சர் வந்து வில் ஆஃபர் ட்ரீம் ஷாட்ஸ். இதெல்லாம் சம் ஆஃப் மை ட்ரீம் ஷாட்ஸ் இந்த சமயத்தில். ஸோ அதோடு நான் முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ வெரி மச். வண்டர்ஃபுல். ஸோ உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்துன்னா கேளுங்க. முன்னெல்லாம் ஒரு 10 இயர்ஸ் முன்னாடிலாம் வி ஹாவ் டு முன்ன ஒரு 10 இயர்ஸ் முன்னாடிலாம் வி ஹாவ் டு ஃபில் அப் அ ஃபார்ம், கஸ்டம்ஸ் டிக்ளரேஷன் ஃபார்ம். அதில் வந்து எழுதணும் என்னெல்லாம் கேமரா எடுத்துன்னு போகிறேன், நேம் ஆஃப் த கேமரா, மாடல், சீரியல் நம்பர் எல்லாத்தையும் எழுதணும், இன்க்ளூடிங் லென்ஸ், வாட் எவர் காஸ்ட்லி எக்யூப்மெண்ட். பில்லு காப்பின்னு கேட்போம். அதனால பில்லையும் வச்சுக்கணும். சில சமயம் கேட்பான், சில சமயம் கேட்க மாட்டான். அப்ராக்சிமேட் ப்ரைஸை கேட்போம். இப்போ வந்து கேட்குறதில்ல உத்தரம். பட் ஜென்ரலி கஸ்டம்ஸ் ஆர் வெரி லிபரல் நவடேஸ். தே நோ ஐ திங்க் நீ எதை எடுத்துன்னு போகிற எதை எடுத்துன்னு போகலன்னு. இது ஒரு ரொம்ப சிலது வந்து அட்ராக்ட் பண்ண அவன் புதுசாக நிறையா எடுத்துன்னு வந்தான்னா கண்டுபிடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். பட் ஜென்ரலாக இப்போ கேட்குறதில்ல. நான் இப்போ ஃபில்அப் பண்ணுறதில்ல. சார் வேறு ஏதாவது யாராவது வாங்கோ சம் யாராவது விஜய் விக்ரம். ஹலோ விக்ரம். சரி 5:45 தான் ஆரம்பிச்சு. Hello. A visual digital display by Swaminathan. Let us give a big hands to Swaminathan sir. It was not only it was basically a travelogue, American Painam na sonnar, but the emotions that he displayed behind each of these photographs. I am a photograph enthusiast. Adnala enaga adu purinjadu. Very well emotions captured. Ivaru iyarkeyila kuda emotions irukku. That was well captured because person's face la emotion theriyum, but iyarkeyila enna emotion irukkalam, there is Ishwara's grace is there in nature engranga illaya. That capture was very good. I am looking forward to more such exhibitions from Swaminathan. Thank you very much.
இந்த சூடான மாலை வேளையில் சுவையாகவும் கண்ணுக்கு குளிர்ச்சி தரும்படியாகவும் தன்னுடைய ஒளி ஓவிய பொருட்காட்சியை திரு சுவாமிநாதன் அவர்கள் நமக்கு அளித்ததற்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த இடம் ஒன்று கூட நான் பார்த்ததில்லை. ஆனால் என்னுடைய அனுபவம் என்ன தோன்றதுன்னா, எல்லா இடத்தையும் நம்ம பார்த்த மாதிரி நம்மளே போயிட்டு பார்த்துட்டு வந்த மாதிரி காட்டியிருக்கார் சுவாமிநாதன். ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ், தேங்க்யூ. அவர் 2 வார்த்தை சொல்ல விரும்புகிறேன். இது அந்த எக்ஸ்பர்டைஸ் இன் ஃபோட்டோகிராஃபி அப்படிங்கிற ஒரு விஷயம் இட் இஸ் வெரி மச் எவிடென்ட். அதில் சொல்கிறதுக்கே ஒன்றும் இல்லை. என்ன நான் நுட்பமாக அதை ரசித்ததில் எனக்கு தோணின விஷயம் என்னென்னா, ஒரு பயணத்தை வாழ்நாள் முழுவதும் நினைவு கூறத்தக்க நினைவுகளாக ஆக்க முடியும். அதிலிருந்து ஒரு அற்புதமான உணர்வுகளையும் மிகச்சிறந்த கலையையும் எடுத்துக்கொள்ள முடியும் அப்படின்னு பார்க்கக்கூடிய ஒரு பெரிய ஆட்டிடியூடை உங்களுடைய இந்த எக்ஸிபிட்டில் நான் பார்த்தேன். ஸோ அதை இங்கே குறிப்பிடுவது பொருத்தமாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். தேங்க்யூ. ஹலோ, இங்கே நம்ம வந்து இப்போது இங்கே ஸ்ரீவத்சத்தில் எப்படி இருக்கோம், எழுத்தாத்துலேருந்து ஒரு ஏதோ டிஷ் எடுத்துன்னு வந்து கொடுக்குறா, நம்ம ஒருத்தருக்கு கொடுக்குறோம், நம்ம இங்கே எல்லோரும் பார்த்தாலும் சந்தோஷமாக சிரிக்கிறோம், பேசுகிறோம். ஏதோ அமெரிக்கன்ஸ்னால் நம்ம வந்து அங்கே போனால் போர் அடிக்கும், அங்கே போனால் வந்து அவெல்லாம் எப்படி இருப்பாளோ என்னமோ. பட் என்னோட இந்த தடவை ஐ ஃபெல்ட் ஏன்னா யூஸ்வலி என்னோடய சன் வீட்டிலலாம் வந்து அது இண்டிபெண்ட் ஹவுஸு, கொஞ்சம் லோன்லி தான், சரௌண்டட் பை ஃபாரஸ்ட் அண்ட் ஆல். ஆனால் இந்த தடவை நாங்கள் போன எழுத்த வீடு எப்படி இருக்கோம்னாக்கா, எனக்கு கோனேராஜபுரத்தில் இருக்கிற மாதிரியே இருந்தது. 2 ரோ டவுன் ஹவுசஸ் எதிரும் புதிருமாக இருக்குது. அதில் வந்து எல்லாம் டிஃப்ரெண்ட் நேஷ்னாலிட்டிஸ், லைக் ಶ್ರೀಲಂಕನ್ ಒತ್ತಿ, ಜಾಪನೀಸ್ ಒತ್ತಿ, ಕೋಯಂಬತ್ತೂರ್ಕಾರಿ ಒತ್ತಿ, குஜராத்தி ஒத்தி, அமெரிக்கன், பிரேசில், அப்புறம் இந்த ரஷ்யன், ஸோ மெனி டிஃப்ரெண்ட் இது. அது வந்து ஒரு காலனி மாதிரி, நம்ம ஸ்ரீவத்சம் மாதிரியே தான், 4 பக்கமும் ஏதோ வீடாக இருக்கும். ஒரு நாளைக்கு என்ன பண்ணுறா, அவள் கீழே இறங்கி வந்து ஒரு வருஷத்தில் ஒரு தடவை ஒரு செலிப்ரேஷன் மாதிரி எல்லோரும் பணம் போட்டு பெரிய செலிப்ரேஷன் பண்ணுறா. அண்ட் ஆல் தோஸ் பீப்புள், என் பொண்ணு வந்து திடீர்னு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஆனியன் ஆகிடுச்சுன்னா ஃபோன் பண்ணாக்கா எழுத்தாத்துலேருந்து ஒருத்தர் கொண்டு வந்து கொடுக்குறாரு, ஒரு பிரேசில்காரர் கொண்டு வந்து ஆற்றுல கொண்டு வந்து கொடுக்குறார். இந்த மாதிரி இட்ஸ் கெட்டிங் மோர் அண்ட் மோர் global nowadays, and people getting married to, even as I know, a lot of Indians, lot of even some of distant families are getting married. ஏன் distant families னு சொல்லணும், நம்ம own family married to Europeans, Chinese, Americans, எல்லாரும் கலந்துட்டோம். இப்போ இந்த ஜாதி மதம்லாம் தாண்டியாச்சு. இன்றைக்கோ இன் லாங்குவேஜ் இண்டியன்லாம் தாண்டியாச்சு. இப்போ வி ஆர் நவடேஸ் கெட்டிங் இன் டு திஸ் குளோபல் வேர்ல்டு. அதை தான் நான் சொல்லிக்க ஆசைப்பட்றேன். இட்ஸ் அ வெரி, இப்போ வந்து எல்லாம் சொல்வா இல்லையா, எல்லாரும் ஒன்று தான், எல்லாம் ஃபைனலி அட் த எண்ட் ஆஃப் இட் ஆல் ஆஃப் அஸ் ஹவ் கம் ஃப்ரம் த கான்ஷியஸ்னஸ் ஆஃப் த யூனிவர்ஸ், அண்ட் தட் ப்ரூவ்ஸ் இட். ஹலோ, சுவாமிநாதன் பண்ணுறது காட்டுறதெல்லாம் பிரமாதம்னு சொன்னால் அது ஒன்றும் விஷயமே இல்லை, ஏன்னா அதுக்கு தெரிஞ்ச விஷயம். பட் வாட் ஐ வாண்ட் டு சஜஸ்ட் டு சுவாமிநாதன் இஸ், தேர் ஆர் ஒண்டர்ஃபுல் பிளேசஸ் இன் இந்தியா. நீங்கள் வந்து காட்டியிருக்கெல்லாம் தெரியல, ஐ ஹவ் நாட் சீன், ஓகே, மேபி ஐ ஹவ் மிஸ்ட் இட். யூ ஷுட் கோ அரவுண்ட் இந்தியா, அட்லீஸ்ட் யூ கேன் மேக் 10 ப்ரோக்ராம்ஸ் லைக் திஸ். நான் ரிட்டையர் ஆனதுக்கப்புறம், அதுக்கு முன்னாடி ஜாஸ்தி போக முடிஞ்சதில்லை, ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் இந்த லாஸ்ட் 15 years பிஃபோர் த கரோனா we had a troop of 20 people in Chennai. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், எல்லாரையும் தெரியும் உங்களுக்கு, you know all those people. We used to go on tours every year 2 times, 1 week tour. எங்கேயாவது ஒரு இடத்துல ஏர்போர்ட்டில் போய் இறங்குவோம், அங்கே எல்லாம் அரேஞ்ச் பண்ணிவிடுவா.
that couple used to arrange everything. They were from TWA. Okay, we used to பிரமாதமாக இருக்கும். ஆனால் எங்கிட்ட அந்த மாதிரி காமராஸ் கிடையாது, பண்ணதில்லை. ஓகே, பட் ஐ என்ஜாய்ட். யூ மஸ்ட் டூ இட். ஓகே, ஒரே ஒரு எக்ஸாம்பிள், இந்த வாட்டர் ஃபால்ஸ் ஒன்று காட்டினேன் இல்லையா, பிரமாதமாக இருக்குது, நல்லா இருக்குது. இதுலேருந்து ஃப்ரம் பெங்களூர் when you go to கோவா பை ட்ரெயின், இட் crosses தி வெஸ்டர்ன் காட்ஸ். அங்கே திடீர்னு மழை வந்தோன்னே ஒரு பெரிய இது வரும், கிட்டத்தட்ட 300 feet 400 feet ஃபால்ஸ். இஃப் யூ ஆர் லக்கி யூ கேன் see that many times. நிறையா அடிக்கடி நடக்கும். அந்த ஒரு 15-20 kilometers டிஸ்டன்ஸுக்குள்ளே ஐ ஹவ் சீன் இட் அட்லீஸ்ட் 3-4 times. I request you to do that. Okay, and then you must take photographs of various places. For example, கொடைக்கானல் நம்ம கோக்கர்ஸ் வாக்கில் வாக் பண்ணி அந்த இதை எடுத்தேன்னா இட் வில் பி ஸோ பியூட்டிஃபுல். ஓகே, I request you to do that also. Okay, thank you. அப்பா அம்மாவுக்கு நல்ல ரிட்டையர்மெண்ட் கம்யூனிட்டி தேடிட்டு இருந்தோம். அப்பதான் ஸ்ரீவத்சம் ஃபேஸ் 2 கௌஸ்துபம் ரிட்டையர்மெண்ட் கம்யூனிட்டி பத்தி தெரிஞ்சிட்டோம். சீனியர் சிட்டிசன்ஸ்க்காக நம்ம கௌஸ்துபம்ல ஆம்புலன்ஸ் ஃபெசிலிட்டி, ஹவுஸ் கீப்பிங், சீனியர் ஜிம், ஹை கிளாஸ் வெஜிடேரியன் ஃபுட், சிவா விஷ்ணு ஆலயம், பாடசாலை, கோசாலை, வாக்கிங் ட்ராக், பார்க், travel arrangements, 24 hours security, 24 hours power backup generator, indoor games, entertainment programs. இப்படி பெரியவாளுக்கான சகல வசதிகளோட அமைஞ்சதுதான் ஸ்ரீவத்சம் ஃபேஸ் 2 கௌஸ்துபம் ரிட்டையர்மெண்ட் கம்யூனிட்டி. திருவிடைமருதூர் ஸ்ரீ மகாலிங்க சுவாமி திருக்கோவில் இருந்து 800 மீட்டர்ல அமைஞ்சதுதான் நம்ம கௌஸ்துபம் ட்ரெடிஷனல் ரிட்டையர்மெண்ட் கம்யூனிட்டி.